So building a decoupled architecture, the 12th module. In this module, we'll be discussing about how to decouple your architecture, SQS, SMS, and cloud application on MQ. What is the difference between tightly and loosely coupled architecture, SQS, how SQS works, how SNS works, and MQ works. First on decoupling your architecture. Decoupling na என்ன? First coupling na என்ன? Coupling na என்ன? அதான் ஒரு மெசேஜ் போட்டார் குரூப்ல. ஓகே, அவர் குரூப்ல மெசேஜ் போட்டார். Decoupling your architecture. ஓகே, பேசிட்டு இருக்கீங்களா? பாலா, சரி, ஓகே. டீகப்ளிங்னா என்ன? கப்ளிங்னா என்ன அதை சொல்லுங்க. ஓகே, கப்ளிங்னா என்ன அதை சொல்லுங்க. கப்பிள்னு சொல்லுவோம்ல, கப்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஓகே. கப்ளிங்கிறது என்ன? அப்போ ஜாயிண்ட். ஓகே. ஸோ இப்போ கப்ளிங்னா இங்க என்ன பார்க்கலாம், டைட்லி கப்புள்டு ஆர்கிடெக்சர். டைட்லி கப்புள்டுனா நீங்க பார்த்தீங்கன்னா இது ஒன்று, இது ஒன்று, இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பி, இது சி. 1 2 3 4. ஸோ இந்த வெப் டயர் அப்ளிகேஷன் டயரோட 3 இடத்துலயும் ஜாயின் ஆயிருக்கு, தெரியுதா? அதே மாதிரி இதுவும் ஜாயின் ஆயிருக்கு, அதே மாதிரி இதுவும் ஜாயின் ஆயிருக்கு. எல்லாமே எல்லாத்துக்கூடயும் செப்பரேட்டா ஜாயின் ஆயிருக்கு. கரெக்டா? இப்போ வெப் டயர், அப்ளிகேஷன் டயர், அதுக்கப்புறம் டேட்டாபேஸ். இப்போ நம்ம புதுசா இன்னொரு ஆர்கிடெக்சரோ இல்ல இன்னொரு இது ஆட் பண்ணோம்னா, ரிசோர்ஸ் ஆட் பண்ணா என்ன ஆகும்? மறுபடியும் அதுக்கும் கனெக்ஷன் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். கரெக்டா? இப்போ இதுல பிளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இதுல ஒண்ணு ஒர்க் ஆகலைன்னா கூட என்ன ஆகும்? இது ஒர்க் ஆகல அப்படின்னா இது எல்லாத்துக்கும் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா எல்லாருமே இது கூட கனெக்ஷன் இருக்காங்க. இப்போ இதுக்குன்னு ஒரு வேலை அசைன் பண்ணியிருப்பாங்க, அந்த வேலை பாதிக்கப்படும். கரெக்டா? இவங்களால இந்த டேட்டா மூலியமா இந்த சர்வர் மூலியமா பாஸ் பண்ண வேண்டிய டேட்டா பாஸ் ஆகாது. ஏன்னா இந்த சர்வர் ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த சர்வர் ரிப்பேர் ஆனதுனால நம்மளால அடுத்த ப்ரோசஸ் போக முடியாது. அப்போ கஸ்டமர்ஸ் இங்க விசிட் பண்றவங்களுக்கு என்ன ஆகும்? டிலே ஆகும், சில சமயம் ஒர்க்கே ஆகாது. ஓகே, இதுதான் இங்க ஃபால்ட். என்னதுல? டைட்லி கப்புள்னா என்ன? எல்லாமே எல்லாத்தோடயும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஒயர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடியில நீங்க நம்ம வைஃபை வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க, எல்லா ஒயரும் எல்லா சிஸ்டத்தையும் உட்காந்து கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. கரெக்டா? அந்த டாபாலஜிஸ் மூலமா ஒன்று ஒர்க் ஆகலைன்னா எதுவும் ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இது ஒரு டிராபேக் இங்க.
There are forms of system couplings. There are forms of system couplings. There are four types of coupling. One is application level coupling, platform coupling, spatial coupling, and temporary runtime coupling. So, spatial application one another. It is mainly to manage incoming and outgoing dependencies. Incoming and outgoing dependencies alone it will manage. Incoming or outgoing call மட்டும் application tagல இருந்து செக் பண்ணும். கப்ளிங் வந்து இருக்கும். இதே வந்துட்டு platform coupling it relates to the interoperability of heterogeneous system components. What is heterogeneous? Heterogeneous படிச்சோமா already. So interoperability-னா என்ன first பார்க்கலாம். Interoperability-னா என்னன்னா exchange or the use of information. Exchange or use of information. Exchange இப்போ இந்த டயக்ராம் பார்த்தோம்ல, இப்போ இதில் என்ன நடக்குது, இங்கிருந்தும் இங்கே மெசேஜ் போகும், இங்கிருந்தும் இங்கே மெசேஜ் போகும், கரெக்டா? ஸோ இது கால் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ் படித்தோம் இல்லையா? ஹோமோஜீனியஸ் தானே? Interoperability of exchange of information with different system. Heterogeneous na different systems. Heterogeneous na different systems. Okay. Other different system components. Next is partial. Partial na partial na vachikalam. Relates to managing components at the network topology level or the protocol level. Mainly the components all managed with the network basis on the network. Mainly on network topology. இப்போ தான் topology பத்தி சொன்னேன். எத்தனை டாபாலஜிஸ் இருக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்டார் டாபாலஜி, பஸ் டாபாலஜி ஞாபகம் இருக்கா? அந்த நெட்வொர்க்கிங்ல பஸ் டாபாலஜி, ஸ்டார் டாபாலஜி, ரிங் டாபாலஜி, மெஷ் டாபாலஜி. Now இப்போ என்ன டாபாலஜி நமக்கு வேணுமோ அதை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். இந்த ஸ்பாஷியல் கப்ளிங் கமெண்ட்ஸ் at the network topology level of the protocol level. எதுக்கப்புறம் எதுங்கிற அந்த புரோட்டோகால் கொடுத்திருந்தா அதுபடி போகும். Next, temporary runtime coupling. This is the ability of a component to do meaningful work while it performs synchronized blocking operation. Synchronize-னா என்ன? இப்போ எல்லாமே எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இந்த டயக்ராம் பார்த்தோம் இல்லையா? எல்லாமே எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ண அவசியம் கிடையாது. எது தேவையோ அதை மட்டும் கேட்டு வாங்கிட்டு விட்டுறணும். அதுதான் ஸ்பாஷியல் coupling temporary because it focus on the main work. நம்ம ஆல்ரெடி சிங்க்ரனைஸ்க்கும் அசிங்க்ரனைஸ்க்கும் டிஃபரன்ஸ் சொன்னோமா? சிங்க்ரனைஸ்னா அசிங்க்ரனைஸ். சிங்க்ரனைஸ்னா என்ன? சிங்க்ரனைஸ்னா என்ன? ஃபாஸ்ட். சிங்க்ரனைஸ்னா என்ன? அசிங்க்ரனைஸ்னா நோ. அசிங்க்ரனைஸ்னா வி ஃபாஸ்ட். வி ஃபாஸ்ட்னா என்ன? வெரி ஃபாஸ்ட். ஓகே, அப்போ இங்க என்ன போட்டிருக்கான்? சிங்க்ரனைஸ் போட்டிருக்கான். சிங்க்ரனைஸ் ப்ராசஸ் பிளஸ் பிளாக்கிங் ஆப்ரேஷன். தட் மீன்ஸ் தேவையில்லாதெல்லாம் வந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாம் பிளாக் பண்ணிடணும். எது தேவையோ அதை மட்டும் எடுத்து ரன் பண்ணணும். ஓகே, நவ் கமிங் ஃபார் லூஸ்லி கப்புள். இப்போ நமக்கு என்ன தேவை? நம்ம டைட்லி கப்புள்ல இருக்கோம் எல்லா ஆர்கிடெக்சரும். எப்படி இருந்தது முன்னாடி? இந்த மாதிரி யூசர் வந்தா வெப் டயர் போனா அப்ளிகேஷன் டயர் டைரக்டா போறான். பிகாஸ் ஒவ்வொரு சர்வரும் எல்லா சர்வரோடையும் கனெக்ட் ஆயிருக்கு. எந்த டயர்ல? அப்ளிகேஷன் டயர்ல. எதுக்காக? எந்த கொஸ்டின் வந்தாலும் ஆன்சர் பண்ணும். அதுக்கான சர்வர்கிட்ட போய் அந்த கொஸ்டினோட ஆன்சர் வாங்கிட்டு அது ரிட்டர்ன் அனுப்பும். இப்போ இந்த ப்ராப்ளம், இதுல என்ன ப்ராப்ளம்னா
ஏதாவது ஒண்ணு ரிப்பேர் ஆனாலும் எல்லாமே பாதிக்கப்படும். அதோட கனெக்ட்டா இருக்க எல்லாமே பாதிக்கப்படும். அதனால அந்த கொஸ்டினோட ஆன்ஸர வாங்க முடியாது. இப்ப லூஸ்லி கப்பிள்ட் ஆர்க்கிடெக்சர். யூஸ் மேனேஜ் சொல்யூஷன் as intermediaries between layers. ஸோ லூஸ்லி கப்பிள்ட் என்ன பண்ணோம், முன்னாடி நம்ம ஒரு இன்டர்மீடியேட் லேயர் போடுறோம். எப்போ சர்வர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியும் அப்ளிகேஷன் டயர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஒரு லேயர் போடுறோம். அந்த லேயர் தான் வாட் லேயர் இட் இஸ் எலாஸ்டிக் லோட் பேலன்சர். இப்போ என்ன ஆகும், எந்த கொஸ்டின் வந்தாலும் ஃபர்ஸ்ட் லோட் பேலன்சர் செக் பண்ணும். யாருக்கிட்ட அனுப்பலாம், யாரு ஃப்ரீயா இருக்கா அவனுக்கு அனுப்பும். அடுத்து மறுபடியும் வெப்டயர்ல இருந்து இன்னொரு லோட் பேலன்சர், அங்க மறுபடியும் ஒரு ஸ்பிளிட் அப் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். இங்க யாரு ஃப்ரீயா இருக்கா, யாருனாலும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும், செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்பும். இப்ப இதனால என்ன ஆகும்னா, இவங்களுக்கு யாரு இருக்கா இல்லங்கிறது தெரியாது. ஓகே. இப்ப லோட் பேலன்சருக்கு மட்டும் தான் தெரியும். இன்கேஸ் இப்ப இது ஒர்க் ஆகல அப்படின்னா கூட, நம்ம லோட் பேலன்சர் போட்டிருப்போம். இங்க ஆட்டோ ஸ்கேலிங் போட்டுருந்தா இன்னொரு இன்ஸ்டன்ஸ் ஆட் ஆயிரும். கரெக்ட் தானே? லோட் பேலன்சிங்க்கு அப்புறம் தான் ஆட்டோ ஸ்கேலிங் வரும். ஆட்டோ ஸ்கேலிங் போனது இன்னொன்னு ஆட் ஆகும். அப்படி இல்லைன்னா கூட ஃபர்ஸ்ட் லோட் பேலன்சர் இதனால இதோட கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். இந்த சர்வர்ட்ட டேட்டா இருக்குன்னா, இது ரிப்ளை பண்ணும். ரிப்ளை இன் சென்ஸ் இது அந்த கொஸ்டின இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்ப இவங்க ரிப்ளை பண்ணிருவாங்க. இப்ப இதனால என்ன ஒரு பெனிஃபிட்? Users don't want to wait so much time because of this issue, because of server issue, and it will not affect the other servers also. ப்ரீவியஸா நமக்கு ஒரு சர்வர் ரிப்பேர் ஆனாலும் அடுத்த சர்வர் அஃபெக்ட் ஆகும். கரெக்டா? ஆனா இப்போ யாரும் அஃபெக்ட் ஆக போறதில்ல. Because load balancer will manage all these things. So it's a managed solution, intermediaries between all the layers. என்னென்ன லேயர்ஸ் இருக்கு, நமக்கு 3 லேயர்ஸ் இருக்கா, வெப் டயர், அப்ளிகேஷன் டயர் அண்ட் டேட்டாபேஸ் டயர். இந்த 3 லேயருக்கு இன் பிட்வீன்ல ஒரு லேயர்ஸ் இருக்கு. அதான் தான் எலாஸ்டிக் லோட் பேலன்சிங். புரிஞ்சுதா? லூஸ்லி கப்புள்டு என்னன்னு. கன்சிடர் இன் லூஸ்லி கப்புள்டு ஆர்கிடெக்சர். சேம் திங். இப்ப இங்க ஏதாவது ஆனா கூட இது அஃபெக்ட் ஆகாது. So always we consider loosely coupled architecture. Now henceforth நம்ம என்ன டிசைன் பண்ணாலும் loosely coupled architecture தான் டிசைன் பண்ணோம். Fine. Can you just read this one? Hmm. Hmm. Okay. Decoupling with Amazon SQS. Amazon SQS. Amazon SQS னா கேட்டிருப்பீங்கல்ல. SQS னா என்ன? Simple Queue Service. Simple Queue Service. ஒரே நிமிஷம் சார்ஜ் போட்டு. ஓகே. ஸோ கியூனா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? லைன் நிக்குமா? கியூ எப்போ முடியும்? நீங்க டிக்கெட் கவுண்டர்ல நிக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? அதாவது டிக்கெட் உங்களுக்கு கொடுத்து முடிச்சாதான் நீங்க நகருவீங்க அங்க இருந்து. கரெக்டா? அதுவரை நீங்க அங்கே இருப்பீங்க. ஸோ நீங்க ப்ரொடியூசர் தான். நீங்க டிக்கெட் வாங்குறதுக்கு நிக்கிறீங்க.
ஈவன் டிக்கெட் கவுண்டர்னு வச்சுக்கோங்க. ஓகே. டிக்கெட் அவன் குடுத்து ப்ராசஸ் பண்ணி முடியிற வரையும் நீங்க கியூல இருப்பீங்க. ஓகே. ஸோ இங்க டிக்கெட்ட சென்ட் பண்றான் இல்லையா? ஐ மீன் இந்த புரொடியூசர் இந்த மெசேஜ சென்ட் பண்றான் இல்லையா? இங்க வந்து மெசேஜஸ் producer nothing but the application component that produce messages and add them to the queue. So producer வந்து மெசேஜஸ ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அத ப்ரொடியூஸ் பண்ணப்ப அந்த மெசேஜ கியூல போடுவாங்க. ஓகே. Message is nothing but you already know the communication between the software components, not between people. It's not an email or a text message. இது வந்து என்னன்னா கம்யூனிகேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்னன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துருக்கோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. ஓகே. இப்போ இது என்ன ஆகும்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன் பை ஒன் யார் ப்ராசஸ் பண்ணணும்? கன்சியூமர் ப்ராசஸ் பண்ணணும். இப்போ இந்த எஸ்கியூஎஸ் என்ன பண்ணும்னா, இட் வில் ஃபாலோ த ப்ராசஸ் ஆஃப் புல் மெக்கானிசம். புல்னா என்ன? தமிழ்ல புல்னா என்ன? இழுக்கிறது. கரெக்ட் தானே? அப்போ இந்த மெசேஜ்லஸ் எல்லாம் இங்க இந்த கியூல இருக்கும். யாரு புல் பண்ணணும்னா, கன்சியூமர் தான் புல் பண்ணும். ப்ராசஸ் பண்றதுக்காக. எடுத்து ப்ராசஸ் பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ணும்? டெலீட் பண்ணிடுவாங்க. இந்த மெசேஜ டெலீட் பண்ணிடும். ஏன்னா அந்த ப்ராசஸ் தான் முடிஞ்சிருச்சு. அதனால அந்த மெசேஜ வச்சிருக்க மாட்டாங்க. மெசேஜ டெலீட் பண்ணிடும். So here the consumer is the application component that pulls queue for messages, and process them. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் மெசேஜ் ப்ரொடியூஸ் பண்ணி கியூல போடுவாங்க. கியூல இருந்து கன்சியூமர் எடுத்து இவர் போய் புல் பண்ணி எடுத்து தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகே. And this will follow the pull mechanism. Now we'll come for the definition. What is SQS? SQS is a managed messaging queue services, which uses a pull mechanism. Mainly, all messages are encrypted and stored until they are processed and deleted. நான் சொன்ன மாதிரி எல்லாமே அங்கேயே ஸ்டோர் ஆயிருக்கும் until நீங்க போய் ப்ராசஸ் பண்ணி delete பண்ற வரையும். It acts as a buffer between producer and the consumer. So இந்த queuங்கிறது எதுக்கு? It's basically like a buffer time. கரெக்ட் தானே? நம்ம அங்க நிக்கிற நேரம் என்ன டைம் சொல்லுவோம்? Buffer time. Until your process is done, you are waiting. So that time is called buffer time. So it acts as a buffer between the producer and the consumer. So first of all, அந்த queuனா நீங்க நிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்ல? கரெக்டா? அந்த நிக்கிற டைமை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பஃபர் டைம். டிக்கெட் நீங்க வாங்குற வரையும் நம்ம அந்த கவுண்டர்லயே நிப்போம். அந்த கவுண்டர் நிக்கிறது பஃபர் டைம். சேம் திங் ஹியர். The messages are in the queue. That is called buffer. It will act as a buffer. Now, what are the archive loosely coupling with Amazon SQS? Loosely coupling முன்னாடி பார்த்தோம். இப்போ எப்படி SQS இந்த queue வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுது? Now, this uses asynchronous processing to get each response from each step quickly. இப்பதான் சொன்ன asynchronous என்ன? வெரி ஃபாஸ்டா நமக்கு வந்து எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணோம்னா, இப்போ நம்ம அந்த ஆர்கிடெக்சர்ல பார்த்தோம், எலாஸ்டிக் லோட் பேலன்சர் வந்து இன்பிட்வீன்ல லேயர்ல இருக்கு. ஆனா எனக்கு மெசேஜஸை ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு கியூல கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த கியூல எல்லா டேட்டாவும் இருக்கு. கன்சியூமரோட ஒர்க்கு தான் இமீடியட்டா அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணும். பட் அந்த வர்ற வரையும் நிறைய மெசேஜஸ் வருது, நிறைய ரெக்வஸ்ட் வருதுன்னா அதை ஈக்குவலா ட்ரீட் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணும்? நம்ம ஒரு வேலை போட்டு வச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. அதாவது நீங்க இப்போ இந்த ஃபோன்பேலே பில் பே பண்ணீங்கன்னா அது லோட் ஆயிட்டே இருக்கும். கரெக்டா? சில சமயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைம் எடுக்காது. ஒரே செகண்ட்ல கூட ஃபினிஷ் ஆயிரும். கரெக்ட்டா? ஒரு சமயம் 1 செகண்ட்லயே பே ஆயிரும். சில சமயம் இட் வில் டேக் 5 செகண்ட்ஸு. சில சமயம் 1 மினிட் ஆல்சோ இட் வில் டேக். கரெக்ட்டா? அப்ப என்ன ஆயிட்டு இருக்கு அங்க? நெறைய பேர் அதே டைம்ல ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு அர்த்தம். சர்வர் பிஸியா இருக்குன்னு அர்த்தம். டிலே எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம் சர்வர் டிலே ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அது ஒவ்வொன்னா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொன்னா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு.
கரெக்ட். ஸோ நான் இந்த கியூ குடுக்குறேன்னா என்ன ஆகும்? கியூல எல்லா ரெக்வெஸ்ட்டும் போய் சேர்ந்துரும். ஒன் பை ஒன்னா கன்சியூமர் எடுத்து யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஹேண்டில் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் பை இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் ஜாப் இன்ஸ்டன்சஸ். ஸோ இந்த கியூவை ப்ராசஸ் பண்றதுக்கு நாம என்ன பண்ணுவாங்க? நம்ம நிறைய சர்வர்ஸ் வச்சிருப்போம், எஸ்கியூஎஸ். அந்த சர்வர் தான் ஈச் மெசேஜஸை ப்ராசஸ் பண்ணும். புஷ் பண்ணி புஷ் இல்ல ஈச் மெசேஜை ப்ராசஸ் பண்ணும். Easy recover from failed steps. Easy recover from failed step because messages will remain in the queue. Messages will remain in the queue. இப்போ என்ன ஆகும்? இந்த ஃபெயில்டு மெசேஜ் இருக்குல்லையா, அந்த ப்ராசஸ் பண்ணாத மெசேஜஸ் இருக்கும். அதுவும் வந்து எங்க இருக்கும்? கியூல தான் இருக்கும். இன்கேஸ் இப்ப ஏதாவது ஸ்டெப் ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா கூட மெசேஜஸ் இந்த கியூ வில் பி தேர். என்னாச்சு? உங்களுக்கு எக்கோ ஆகுதா? ஓகே. ஜெனரல் யூஸ் கேசஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் கியூவை? ஒர்க் கியூஸ். நிறைய நம்ம ஒர்க் அலாட் பண்ணிருக்கோம், டாஸ்க் பை டாஸ்க்னாலும் அதையும் அதுல கியூ யூஸ் பண்ணுவோம். பஃபரிங் பேட்ச் ஆபரேஷன். பஃபரிங்னா ஒவ்வொரு பேட்ச் பை பேட்சா ப்ராசஸ் பண்ணோம்னா இந்த பேட்ச் கியூல இருக்கணும். இந்த பேட்ச் கியூல இருக்கணும். கியூல இருந்தா தான் ப்ராசஸ் ஆகும். ஸோ அது வரையும் பஃபர் டைம் என்னங்க? அதான் பஃபரிங் பேட்ச் ஆபரேஷன். இதுலேருந்து இது போற வரையும் இங்க வெயிட்டிங் டைம் வேணும். அந்த வெயிட்டிங் டைமை நம்ம கியூ யூஸ் பண்ணிக்கும். கியூல போய் அது வெயிட் பண்ணும். நெக்ஸ்ட் ரெக்வெஸ்ட் ஆஃப்லோடிங். ஆஃப்லோடிங்னா என்ன? ரெக்வெஸ்ட் ஆஃப்லோடிங்னா ஒன்ஸ் ஏதாவது இமீடியட்டா வந்துச்சு அப்படின்னா, ரொம்ப அர்ஜென்ட்னா அதை ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இமீடியட் ரெக்வெஸ்ட், அதாவது இமீடியட்டா வந்ததை இப்பதான் வந்திருக்கும், அதை உடனே ப்ராசஸ் பண்றதுக்கு ரெக்வெஸ்ட் ஆஃப்லோடிங். நெக்ஸ்ட் ட்ரிபிள் அமேசான் ஈஸி டு இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த சர்வர் பத்தலை அப்படின்னா இந்த கியூல இருக்கும்போதே சர்வரோட நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். எதன் மூலியமா? ஆட்டோ ஸ்கேலிங் மூலியமா. இதான் நான் அந்த லூஸ்லி கப்ளிங் சொன்னேன் இல்லையா, எலாஸ்டிக் லோட் பேலன்ஸ் தாண்டி தான் ஆட்டோ ஸ்கேலிங் வரும். ஏதாவது சர்வர் பத்தலைன்னா இமீடியட்டா சர்வரும் ப்ராசஸ் பண்ணும். அது ப்ராசஸ் பண்ற டைம் வரையும் மற்ற கம்யூனிகேஷன் அந்த மெசேஜஸ் எல்லாம் கியூல தான் இருக்கும். ஒன்ஸ் சர்வர் லான்ச் பண்ண உடனே இமீடியட்டா அடுத்தடுத்த மெசேஜஸ் ப்ராசஸ் பண்ணிடும். These are the 4 use cases. Now, கியூலயே சில டைப்ஸ் இருக்கு. இந்த கியூ வந்து நீங்க என்ன எடுத்துக்கணும்னா, உங்க நார்மல் மெசேஜஸ் வரும் இல்லையா ஃபோனுக்கு. ஃபோனுக்கு நார்மல் மெசேஜஸ் வருமா? ஓகே. அதை கம்பேர் பண்ணிக்கிங்க. இப்போ இங்க வந்து 2 டைப் இருக்கு. ஒன்னு ஸ்டாண்டர்ட் கியூ அல்லது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஸ்டாண்டர்ட் கியூ. ஸ்டாண்டர்ட் கியூ பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரே நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கா எங்கேயாவது? இந்த இதுல ஏதாவது சேம் நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கா? 3 ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கும் மெசேஜஸ் வந்துட்டே இருக்கும். ஏதாவது கம்பெனி மெசேஜா இருக்கலாம். ஒரு தடவை வரும். அதே மெசேஜ் திருப்பியும் வந்துருக்கும் உங்களுக்கு. பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு தான். ஏதாவது கம்பெனிக்காரன் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான். அதே மெசேஜ் திருப்பியும் அனுப்பிச்சிருப்பான் 2 தடவை. ஸோ இப்போ அது என்ன கியூ ஃபாலோ பண்ணுது? ஸ்டாண்டர்ட் கியூ சிஸ்டம் ஃபாலோ பண்ணுது. ஏன்னா அதோட ரூல் என்ன? அட்லீஸ்ட் ஒன்ஸ் டெலிவர் ஆயிருக்கணும். பெஸ்ட் எஃபர்ட்டிங் ஆர்டர். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 1க்கு அப்புறம் 2 இருக்கு, 3 இங்க வரல, ஆனா 5 வந்துருச்சு, அடுத்து 4 வந்துருச்சு, 3 வந்துருச்சு. இப்போ ஏர்டெல் இருக்கா? ஏர்டெல்காரன் மெசேஜ் பண்றான், ஜியோக்காரன் மெசேஜ் பண்றான், உங்களுக்கு மெசேஜ் பண்றான்.
இப்போ யாரோட மெசேஜ் ஃபர்ஸ்ட் வரும்? யாரோட மெசேஜ் ஃபர்ஸ்ட் வரும்? 2 பேரும் ஒரே டைம்ல தான் சென்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். 10:00. இப்ப யாரோட மெசேஜ் ஃபர்ஸ்ட்? ம். இல்ல. இது ஸ்டாண்டர்ட்ல நான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பத்தி நான் போல இன்னி. நான் இந்த ஸ்டாண்டர்ட்ல கேட்கிறேன். நான் உங்கள ஜெனரலா கேட்கிறேன். ஏர்டெல்காரன் மெசேஜ் அனுப்புறான் உங்களுக்கு. ஜியோகாரனும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான். எல்லா 2 பேரும் 10 மணிக்கு தான் அனுப்புறாய்ங்க. இப்ப 2 பேர்ல யார் மெசேஜ் ஃபர்ஸ்ட்டா போகும்? ஆ எந்த நெட்வொர்க் ஃபாஸ்ட்டா இருக்கோ அந்த நெட்வொர்க்கோட மெசேஜ் ஃபர்ஸ்ட் வரும். ஓகே. ஓகேயா? ஆ இப்போ அப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடையாது. நமக்கு ஒரு ஆர்டர் கிடையாது. எந்த த்ரூபுட் ஃபாஸ்ட்டா இருக்கோ அது ஃபர்ஸ்ட் வந்துரும். இன்கேஸ் இப்ப ஏர்டெல்லும், ஜியோவும் 2ம் ரீச் ஆகும்போது, உங்க மெசேஜ்க்கு ரீச் ஆகும்போது 10:05ன்னு வச்சுக்கலாம். அப்ப யாரோ ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் டெலிவர் ஆகும். டெலிவர் ஒருத்தர் ஆனனால ஒருத்தரோட மெசேஜ் டெலிவர் ஆகாத மாரி இருக்கும். ஏன்னா 2 பேரும் ஒரே டைம்ல வர்றதுனால. அப்ப என்ன ஆகும்? அது திரும்பி கியூக்கு போயிட்டு ஐ மீன் அது திரும்பி ஜியோ போயிட்டு திரும்பி அதே மெசேஜ் வரும். திரும்பி அதே மெசேஜ் ஒரு 1 மினிட்ல 2 செகண்ட்ஸ்ல திரும்பி வரும். ஓகே. இப்போ ஒரு காப்பி ஆல்ரெடி போயிருக்கும். எதுனா ஃபர்ஸ்ட் டைம் வந்தது கியூல இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்தது கியூல இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இங்கேருந்து சென்ட் பண்ண மெசேஜ் இப்ப ஜியோ டெலிவர் ஆகுற டைம்ல ஏர்டெல் டெலிவர் ஆயிருச்சு. அதனால இது என்ன பண்ணும், அந்த மெசேஜ டெலிவரி பண்ண முடியலன்னு இது கியூக்கு போயிரும். கியூக்கு போனதுக்கப்புறம் இங்க ஒரு மெசேஜ் போயிருக்கும். ஜியோக்கு உங்களுக்கு டெலிவரி மெசேஜஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும்ல முதல்ல. ஃபர்ஸ்ட் அப்ப ஏர்டெலுக்கும் ஜியோக்கு ஒரு டெலிவரி மெசேஜ் போகும்ல, டெலிவர்டு, நாட் டெலிவர்டுன்னு வரும். அப்ப இங்க என்ன பண்ணும், நாட் டெலிவர்டுன்னு போயிரும். ஏன்னா இது கியூல போயிருச்சு. இப்ப நாட் டெலிவர்டுன்னு போன உடனே ஜியோக்காரன் இன்னொரு மெசேஜ் தட்டி விடுவான். ஓகே. நம்ம ஆல்ரெடி இங்க கியூல இருந்தது என்ன ஆகும்னா, அதுக்குள்ள இந்த கன்சியூமர் இங்க இருந்து ப்ராசஸ் பண்ணிருவான். ஸோ அதனால ஒரு மெசேஜ் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி அவன் இன்னொரு மெசேஜ் வரும்போது அதையும் ப்ராசஸ் பண்ணும். அதையும் ப்ராசஸ் பண்ணும். ஸோ இங்க வந்து என்னன்னா ஸ்டாண்டர்ட் கியூ. ஒரு நார்மல் ஸ்டாண்டர்ட் ஆப்பரேஷன். யாரு ஃபர்ஸ்ட் வந்தா, யாரு செகண்ட் வந்தா இல்ல. யாருக்கு அதிக த்ரூபுட் இருக்கோ, த்ரூபுட்னா என்ன? நெட்வொர்க்கிங். த்ரூபுட்னா என்ன? நெட்வொர்க்கிங் அன்லிமிட்டெட் இங்க. அன்லிமிட்டெட் பேண்ட்வித். இதுக்கு இத்தனை பேண்ட்வித் இருக்கணும் அப்படின்னு எந்த லிமிடேஷனும் கிடையாது. எவ்வளோ டேட்டா வேணாலும் போடலாம். எவ்வளோ டைம் வேணாலும் வரலாம். யாரு ஃபர்ஸ்ட்டா வராங்களோ ஃபர்ஸ்ட் இல்ல. யாரோட த்ரூபுட் ஜாஸ்தியா இருக்கோ அவங்களோடது ஃபர்ஸ்ட் வந்துரும். இதுல எந்த ஒரு ஆர்டரும் இருக்காது. பெஸ்ட் எஃபோர்ட் ஆர்டரிங். பெஸ்ட் எஃபோர்ட் ஆர்டரிங். யார் எஃபோர்ட் நெறைய போட்டாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் வருவாங்க. அவ்வளோதான். இதுல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு எந்த ஒரு நம்பரோட இதுவும் கிடையாது. அண்ட் இதுல என்ன ஒரு கண்டிஷன் குடுத்துருக்காங்கன்னா, எல்லா மெசேஜும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ப்ராசஸ் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு தடவைன்னா அப்ப என்ன அர்த்தம்? ஒருத்தன் 2 தடவையும் வரலாம், 3 தடவையும் வரலாம். கரெக்ட் தானே? கரெக்ட்டா இல்லையா? இப்ப இந்த வெயில் காலத்துலலாம் மோர் குடுக்குறாங்கல்ல மோரு. ஆ அங்க லைன் நிப்பாய்ங்க. ஒருத்தன் குடிச்சிட்டு மறுபடியும் போய் பின்னாடி மறுபடியும் நிப்பான். பார்த்துருக்கீங்களா? அவங்க கண்டிஷன் என்ன? அந்த தண்ணீர் பந்தல்ல இருக்கவங்க வந்து இந்த மோர் பந்தல்ல இருக்கவங்க வந்து எந்த ஒரு கண்டிஷன் போட்டிருக்க மாட்டாங்க. "நீ லைன்ல வா. ஃபர்ஸ்ட்டா நீ தான் வந்த. நீ தான் செகண்டா வந்த. நீ தான் தேர்டா வந்தன்னு" எவனும் சொல்ல மாட்டான். "எப்பா லைன்ல நின்னு வாங்கிக்கங்கப்பான்னு" ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிருவான். அதே மாரி எல்லாரும் ஒரு தடவ குடிச்சிருங்க. எல்லாரும் ஒரு தடவ குடிச்சிட்டீங்களான்னு தான் கேட்பான். யாராவது 2 தடவ குடிச்சீங்களான்னு அவன் கேட்க மாட்டான். கரெக்ட் தானே? அப்ப என்ன பண்ணுவான்? எல்லாரும் வந்து வந்து நிப்பானுங்க. யார் எஃபோர்ட் எடுத்து இப்போ
தூரத்துல இருந்து ஒருத்தன் ஓடி வரான்னா, அவன் எவ்வளோ ஃபாஸ்ட்டா ஓடி வந்து ஃபர்ஸ்ட்டா வரானோ, அத பொறுத்து இருக்கு. நீ தான் ஃபர்ஸ்ட் வந்த, நீ தான் செகண்ட். டோக்கன் மாரியெல்லாம் எதுவும் கிடையாது. இட்ஸ் கால்ட் ஸ்டாண்டர்ட் கியூ. நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் அவுட். உங்களுக்கே தெரியுது. என்ன ஆகும்? யாரு ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் போவாங்க. அந்த ஆர்டர்லயே தான் போகும். இது எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் ப்ராசஸிங். ஒரு தடவை ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னா அது நோட் ஆயிடும். அதுக்கப்புறம் 2வது தடவை அத அலோவ் பண்ணாது. இது ஹை த்ரூபுட். யாருக்கு? ஆர்டர்லாம் வந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டா முடியும். இது வந்து நார்மல் உங்க டோக்கன் சிஸ்டம் மாரி. எல்லாருக்கும் இப்ப இந்த சினிமா டிக்கெட் இருக்கு இல்லையா? சினிமா டிக்கெட் என்ன ஆகும்? ஒருத்தருக்கு 2 டிக்கெட், 3 டிக்கெட் குடுத்ததுன்னா திருப்பி குடுப்பானா? காசு குடுத்தா குடுப்பானுங்க. அது வேற விஷயம். பட் ஒரே ஒருத்தன் எப்படி 2 சீட்லயும் உட்கார முடியும்? கரெக்ட் தானே? இப்போ ஃபர்ஸ்ட் இன், ஃபர்ஸ்ட் அவுட். இந்த 2 ஆப்ஷன் இருக்கு இந்த கியூ டைப்ஸ். நெக்ஸ்ட் ஒன் டெட் லெட்டர் கியூ. இப்ப அது பேரே சொல்லுது. என்ன சொல்லுது? டெட் லெட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மெசேஜ் நாட் டெலிவர்ட். அந்த மெசேஜ் நாட் டெலிவர்ட். நாட் டெலிவர் ஆகல அப்படின்னு சொன்னா அது டெட் லெட்டர் கியூல போய் ஸ்டோர் ஆகும். இப்ப நீங்க ஒரு மெசேஜ், நார்மல் மெசேஜ் உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புறீங்க. அது போய் சேரலன்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் தடவை அனுப்புறீங்க, போல. அது ஃபெயில்டுன்னு வரும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஓகே. ஃபெயில்டுன்னு வந்தா நீங்க என்ன பண்ணலாம் மறுபடியும்? அது ஏதாவது ஆப்ஷன் குடுக்குமா? அதுவா? இல்ல ரீட்ரைன்னு ஒரு பட்டன் வரும். பார்த்துருக்கீங்களா? லிங்க் வரும் இல்லன்னா. ரீட்ரைன்னு வரும். அப்ப நீங்க ரீட்ரை பண்ணலாம். ரீட்ரை பண்ணலாம். நான் இப்ப இந்த டெட் லெட்டர் கியூ என்ன பண்ணும்னா, இது 12 ஹவர்ஸ் இந்த கியூல வச்சிருக்கும். அதுக்கப்புறமும் இந்த மெசேஜ் ப்ராசஸ் ஆகலைன்னா அது டெலீட் ஆயிரும். கால்ட் டெட் லெட்டர் கியூ. ஓகே. 12 ஹவர்ஸ் பார்க்கும். அதுக்கப்புறமும் அந்த மெசேஜ் டெலிவரி ஆகலையா, அத டெட் லெட்டர்ல போட்டுரும். அதாவது அந்த மெசேஜ் இனிமே டெலிவரியே ஆகாது. அதான் டெட் லெட்டர். அந்த நேமே இருக்கு இல்லையா? என்னது? டெட்னா என்ன? அவ்வளோதான். இனிமே அது போய் ப்ராசஸ் பண்ணி பிரயோஜனம் இல்ல. ப்ராசஸும் ஆகாது. அதெல்லாம் நம்ம என்ன ஆகும்? அந்த மெசேஜ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா டெட் லெட்டர் கியூல வந்துரும். 12 ஹவர்ஸ். அந்த 12 ஹவர்ஸ்ல அது ரீட்ரை பண்ணும். அதுவா ரீட்ரை பண்ணும். அப்பவும் அது டெலிவர் ஆகல அப்படின்னா, அத தூக்கி டெட் லெட்டர் கியூ. உங்களுக்கு இந்த மெசேஜ் ப்ராசஸ் ஆகலங்கிற மெசேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அது வந்துரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் விசிபிலிட்டி டைம் அவுட். விசிபிலிட்டி டைம் அவுட். இந்த விசிபிலிட்டி டைம் என்னன்னா, பை டிஃபால்ட் இட் வில் ஹேவ் 30 செகண்ட்ஸ். பை டிஃபால்ட் இட் வில் ஹேவ் 30 செகண்ட்ஸ். இது எதுக்குன்னா, இப்போ ஒரு மெசேஜ் வந்திருக்கு. மெசேஜ் 1. இந்த மெசேஜ் ப்ராசஸ் ஆகி போற வரையும் இதே மெசேஜ் ரிப்பீட் ஆகி வந்தா வித்தின் தி 30 செகண்ட்ஸ் இது அலோ பண்ணாது. இது நாட் அலோட். ஏன்னா அதே மெசேஜ் தான் இங்க போயிட்டு இருக்கு. நீங்க இந்த அமேசான்ல ஆர்டர் போட்டிருக்கீங்களா? அமேசான்லலாம் அமேசான்ல ஆர்டர் போட்டிருக்கீங்கல்ல? ஆன்லைன்ல ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுவீங்களா? ஆன்லைன்ல ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுவீங்களா? ஹலோ பாலகிருஷ்ணன், கேக்குதா? கேக்குது. ஆன்லைன்ல ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுவீங்களா? ஆ சரி. இப்போ அயர்ன் பாக்ஸ் ஒண்ணு ஆர்டர் பண்றீங்க. அந்த அயர்ன் பாக்ஸ் ஆர்டர் பண்ணி நீங்க பேமெண்ட் வரையும் போறீங்க. இல்ல பேமெண்ட்ல ஃபெயில் ஆயிருச்சு. என்ன ஆகும்? அது உங்க கார்ட்ல திரும்பி வந்து
உங்களோட ஆர்டர்ஸ் லிஸ்ட்ல ஆர்டர்ட் பட் ஃபெயில்டுன்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இல்ல ப்ராசஸ் பெண்டிங், ஃபெயில்டுன்னு இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? ஆ? நெட்வொர்க்னால இல்ல. இப்ப சப்போஸ் உங்க கார்டு வந்து தப்பா இருக்கு அப்படின்னாலும், நீங்க போட்டு எல்லாம் ப்ராசஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, கார்டு அக்செப்ட் ஆகல. லாஸ்ட் கேன்சல் பண்ணி ப்ரொசீட்லாம் குடுத்தாச்சு. அப்பவும் கார்டு அமௌண்ட்ட எடுக்கல. அப்ப என்ன ஆகும்? நீங்க இன்னொரு ஆர்டர் போடுவீங்க. அதையே திரும்பி கிளிக் பண்ணி ஆர்டர்ன்னு ஒண்ணு போடுவீங்க. இப்ப என்ன ஆகும்னா, இது இங்க இடத்துல வரும்போது, இதே ஆர்டர் வந்து திரும்பி சேம் ஐட்டம், சேம் ஆர்டர் வரும்போது, அமேசானே ஷோ பண்ணும். "தேர் ஆர் டூப்ளிகேட் ஆர்டர்ஸ். தேர் ஆர் டூப்ளிகேட் ஆர்டர்ஸ். யூ வாண்ட் திஸ் டூ கன்டின்யூ" அப்படின்னு கேட்கும். நீங்க இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணணுமா? ஏன்னா இதே ஆர்டர் ஆல்ரெடி நீங்க பிளேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எடுத்துக்கும். ஆனா இது ஃபெயில் ஆன டீட்டெயில இது நோட் பண்ணியிருக்காது. ஓகே. நான் இப்ப இங்க வந்தா, இப்ப அதேதான். அமேசான் வந்து உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுது. நீங்க ஆல்ரெடி இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கீங்க. திரும்பி இத பிளேஸ் பண்ண போறீங்களா? அப்படின்னு கேட்குது. எஸ் டு யூ வாண்ட் டு கன்டின்யூ வித் திஸ் டூப்ளிகேட் ஆர்டர்ன்னு கேட்கும். இப்ப எதுக்கு இது கேட்குது? ஏன்னா இந்த ஆர்டர் ஆல்ரெடி இருக்கு. இப்ப அதேதான். இந்த விசிபிலிட்டி டைம நம்ம செட் பண்ணோம்னா, ஒரு மெசேஜ் வருதுன்னா, அந்த மெசேஜ் ப்ராசஸ் ஆயி வெளிய போறதுக்கு நம்ம 30 செகண்ட்ஸ் டைம் குடுக்குறோம். அந்த 30 செகண்ட்ஸ்குள்ளயும் சேம் மெசேஜஸ் நீங்க ரிப்பீட் பண்ணீங்க அப்டின்னா, அது அலோ பண்ணாது. அதத்தான் இந்த விசிபிலிட்டி டைம் அவுட் செட் பண்றோம். ஓகேயா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் லாங் போலிங், ஷார்ட் போலிங். இது வந்து 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து ஷார்ட் போலிங், இன்னொன்னு லாங் போலிங். அத நேம்லயே சொல்லுது. ஷார்ட் போலிங்னா என்ன? ஷார்ட் போலிங்னா ப்ராசஸிங் த மெசேஜஸ்ன்னு வச்சுக்கங்க. இது என்னன்னா, இந்த விசிபிலிட்டி டைமு பிளஸ் இந்த டைம்க்குள்ள என்னென்ன மெசேஜஸ் வருதோ 5 செகண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. வேண்டாம் 15 செகண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோ. இந்த 15 செகண்ட்ஸ்ல என்னென்ன மெசேஜஸ் வருதோ, அது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்றோம். அப்போ இம்மீடியட்டா அது எல்லா மெசேஜஸும் ப்ராசஸ் பண்ணும். ஈவன் த எம்ப்டி மெசேஜ். ஈவன் த எம்ப்டி மெசேஜ். உங்களுக்கு எம்ப்டி மெசேஜ் எல்லாம் வந்திருக்கா? இப்ப கூட இந்த ஹேக்கர்ஸ் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த இரும்பு திரை படம் பார்த்தீங்களா? இரும்பு திரை படம் பார்த்திருக்கீங்களா? இந்த விஷாலோட படம். அந்த பேங்க்லேருந்து எடுத்துருவானுங்களா ஆட்டோமேட்டிக்கா அர்ஜுன். பார்த்திருக்கீங்களா? ஹலோ? ஹலோ? கேக்குதா? பாலகிருஷ்ணன் கேக்குதா? கேக்குதா? வால்யூம் லோவா இருக்கா? ஏன்? கேக்குதா இப்போ? அந்த இரும்பு திரை படம் பார்த்திருக்கீங்களா? விஷாலோடது. ஆமா. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, ஃபர்ஸ்ட்டு காசு அடிக்கிறதுக்கு அவன் ஃபோன ஹேக் பண்ணியிருப்பான். அவனுக்கு ஒரு எம்ப்டி மெசேஜ் அனுப்புவான். ஓகே. எம்ப்டி மெசேஜ்னா என்ன? அந்த மெசேஜ்ல ஒண்ணுமே இருக்காது. ஆனா உங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கும். ஓகே. அதுல ஒரு மெசேஜும் இல்ல. மெசேஜ் இல்லன்னா, அதுல எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. இப்ப மெசேஜ்னா என்ன இருக்குன்னா, அதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது டைப் பண்ணியிருக்கணும்ல. எதுவுமே டைப் பண்ணலைன்னா, அது கால்டு எம்ப்டி மெசேஜஸ். ஸோ இந்த ஷார்ட் போலிங் என்ன பண்ணும் அப்டின்னா, இது நம்ம லாங் போலிங் இல்ல. இது ஷார்ட் போலிங் 2 இருக்கு. ஷார்ட் போலிங், லாங் போலிங். ஷார்ட் போலிங் அத நேமே சொன்ன மாரி சீக்கிரமா ப்ராசஸ் பண்ணும். அதுதான் ஷார்ட் போலிங். அது என்ன பண்ணும்? எம்ப்டி மெசேஜஸையும் உங்களுக்கு சென்ட் பண்ணும். எம்ப்டி மெசேஜஸையும் ப்ராசஸ் பண்ணும். அதே லாங் போலிங் எடுத்தா, அது எம்ப்டி மெசேஜஸ ப்ராசஸ் பண்ணாது 1. 2வது
அது ரெஸ்பான்ஸ் டைம் கொஞ்சம் கலெக்டா நிறைய ரெஸ்பான்சஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ராசஸ் பண்ணும். ஒரு மெசேஜா இமிடியேட்டா ப்ராசஸ் பண்ணாது. எல்லா மெசேஜஸுக்கான ஆன்சரை ரெஸ்பான்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணும், ப்ராசஸ் பண்ணும். ஆனா இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது கொடுத்த டைம்குள்ள பண்ணும். பிளஸ் வந்துட்டு இது எம்டி மெசேஜஸை ரிமூவ் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்கா. ரிமூவ்னா எம்டி மெசேஜ்னு ஒன்று வந்தாலே அதை கஸ்டமருக்கு சென்ட் பண்ண கூடாது. டைரக்டா என்னென்ன ரெஸ்பான்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கோ அதை மட்டும் தான் ப்ராசஸ் பண்ணும். எந்த மெசேஜஸ் வந்திருக்கோ அதெல்லாம் கியூல வச்சுட்டு ஒட்டுமொத்தமா எல்லா ரெஸ்பான்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறமா ப்ராசஸ் பண்ணும். அதுதான் லாங் போலிங். ஓகே. லாங் போலிங்னா என்னன்னு கேட்பாங்க. லாங் போலிங்னா எல்லா மெசேஜும் கலெக்ட் பண்ணிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். இப்போ ஒரு 5 மெசேஜ் வந்திருக்குன்னா அந்த 5 மெசேஜுக்கான ரெஸ்பான்ஸ் வேணும் இல்லையா? மெசேஜ் இன் சென்ஸ் ரெஸ்பான்ஸ். அந்த 5 மெசேஜ்க்கான ரெஸ்பான்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் அது ரிப்ளை பண்ணும். அதே மாதிரி இன்பிட்வீன் இந்த 5க்குள்ள ஏதாவது எம்டி மெசேஜ் இருந்தா அதை அது இக்னோர் பண்ணிடும். அதை கன்சிடரே பண்ணாது. அதோட அது அலோவ் பண்ணாது. எம்டி மெசேஜை அலோவ் பண்ணாது. அதே ஷார்ட் போலிங் சீக்கிரமா ப்ராசஸ் பண்ணும். ஆனா அது எம்டி மெசேஜஸையும் ப்ராசஸ் பண்ணும். இப்போ இந்த எஸ்கியூஎஸ் மெசேஜ் லைஃப் சைக்கிள் பார்ப்போம். ஸோ ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுவார். அந்த மெசேஜ் கியூவில் போகுது. கியூ வில் ஹேவ் அ சர்வர்ஸ். Queue has multiple servers. See here, producer sends a message to queue which gets distributed redundantly. ஸோ எல்லா மெசேஜஸும் டக்குன்னு அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அது நேராக சர்வருக்கு ஒன் பை ஒன் அப்படியே போயிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் இந்த கன்சியூமர் என்ன பண்ணுவாரு? கன்சியூமரோட கான்செப்ட் என்ன? எஸ்கியூஸோட கான்செப்ட் என்ன? ஃபுல் மெக்கானிசம். ஃபுல்னா என்ன? இழுக்கிறது. கரெக்ட் தானே? அப்போ கன்சியூமர் தான் போய் இங்க இருந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணுவார். இவர் எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் டெலீட் பண்ணுவார். ஓகே. இப்போ மெசேஜஸ் கெட்ஸ் பிக்ட் அப் ஃபார் ப்ராசஸ் பை த கன்சியூமர் அண்ட் விசிபிலிட்டி டைம் அவுட் ஸ்டார்டட். இப்போ என்ன ஆகுது? நம்ம ஒரு விசிபிலிட்டி டைம் அவுட் செட் பண்ணிட்டோம் இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு. இப்போ ஆல்ரெடி விசிபிலிட்டி டைம் அவுட்னா என்னன்னு சொன்னானா? ஞாபகம் இருக்கா? விசிபிலிட்டி டைம் அவுட் இப்போ தானே சொன்னேன். என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? விசிபிலிட்டி டைம் அவுட் என்ன சொன்னேன்? ஓகே, திரும்பி சொல்றேன். இப்போ இந்த 40 செகண்ட்ஸ், இதுல இவங்க 40 செகண்ட் செட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னது பை டிஃபால்ட் 30 செகண்ட்ல இருக்கும். இந்த 40 செகண்ட்குள்ள ஒரே மெசேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் முரளிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா இந்த மெசேஜ் இந்த கியூல வரும். ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் சென்ட் பண்றா, அது கியூல போகும். கியூல இந்த மெசேஜ் என்ன ஆகும்? லாக் ஆயிரும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா இதே சேம் மெசேஜ் டெலிவர் ஆகலன்னு நினைச்சிட்டு இவ இன்னொன்னு அனுப்பிச்சாலும் இந்த விசிபிலிட்டி டைம் அவுட் விடாது. ஓகே, அதனால உங்களோட மெசேஜ் வந்தோடனே லாக் ஆகும் ஒரு சர்வர்ஸ்ல. அப்புறம் ப்ரொடியூசர் வில் கோ அண்ட் புல் எனி ஒன் ஆஃப் த டேட்டா ஒன் பை ஒன் ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் டெலீட் பண்ணிடும். பட் இந்த விசிபிலிட்டி டைம் அவுட் இந்த மெசேஜஸ் டூப்ளிகேட் வராம இருக்காது. எத்தனை நேரம் வரையும் வெயிட் பண்ணும்? ஒன்லி 40 செகண்ட்ஸ். ஆஸ் பர் இங்க இந்த மெசேஜ் எடுத்து ப்ராசஸ் பண்றதுக்கு உங்களுக்கு 40 செகண்ட்ஸ். இந்த 40 செகண்ட்ஸ் டைம் அவுட் தான் ஒவ்வொரு மெசேஜ் ப்ராசஸ் பண்றதுக்கான டைம். ஸோ இப்போ முரளி அனுப்பிச்ச மெசேஜ் ப்ரொடியூசர் முரளி, இப்போ நான் தான் அனுப்பிச்சிருக்கேன் ஒரு மெசேஜ். இல்லை, நான் தான் அனுப்பிச்சிருக்கேன். அந்த மெசேஜ் டெலிவரி ஆயிடுச்சாலே எனக்கு தெரியல. 5 நிமிஷம் பார்ப்பேன். டெலிவரி ஆகலன்னு எனக்கு மெசேஜ் வந்தா நான் என்ன பண்ணுவேன்?
திரும்பி அதே மெசேஜ அடிப்பேன். கரெக்ட் தானே? ஸோ அந்த அடிச்சாலும், இப்ப இது ப்ராசஸிங் விசிபிலிட்டி டைம் அவுட்ல இருந்தா, இது அலோ பண்ணாது. நான் ஆல்ரெடி சொன்னது தான். விசிபிலிட்டி டைம் அவுட்னா, இட் வில் நாட் அலோ டூப்ளிகேட் வேல்யூ அன்டில் த விசிபிலிட்டி டைம் அவுட். நெக்ஸ்ட் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி ஒவ்வொன்னா பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அது இந்த மெசேஜ்லேருந்து டெலீட் ஆயிரும். ஏன்னா, அப்புறம் அதுக்கப்புறம் உங்களோட சர்வர் மறுபடியும் ஃப்ரீ ஆயிரும். அவைலபிள் ஆயிரும். பிளஸ் பிசி ஆயிரும். அதோட வேலைய அது பார்த்துட்டு இருக்கும். எல்லா மெசேஜும் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் டெலீட் பண்ணிரும். So see here messages delete after get deleted. Message get deleted by the consumer after it is processed. Okay. Now decoupling using Amazon SQS. Decoupling நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்தோம். ஸோ இப்போ வெப் டயர்ல ஒரு queue. அகைன் இங்க ஒரு queue, இங்க ஒரு queue, இங்க ஒரு queue. இப்போ இது ஆர்டர் ப்ராசஸிங், கஸ்டமர் ஆர்டர் queue. இப்போ மெயின் ஆர்டர் queue போகும். இது ரெண்டும் கம்பைன் பண்ணி எல்லா சர்வரும் இருக்கு. எல்லா சர்வருக்கும் ஒரு டெம்பரரி மெமரி. Now this will process to the customer queue. இப்போ என்ன ஆகும்? இன்கேஸ் இந்த கஸ்டமர் கியூல இருந்து மெசேஜ் போய் 12 ஹவர்ஸ் ஆகியும் அது டெலிவர் ஆகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது எங்க வரும்? 12 ஹவர்ஸ் ஆகியும் ப்ராசஸ் ஆகாத மெசேஜஸ் நேரா டெட் லெட்டர் கியூல வந்துடும். ஓகே, ப்ராசஸ் ஆற மெசேஜ் என்ன ஆகும்? அடுத்த மெசேஜ் அந்த கம்யூனிகேஷன் எங்க ஆகும்? செகண்ட் லேயர் போகும். அதாவது அப்ளிகேஷன் டயர். ஃப்ரம் அப்ளிகேஷன் டயர் இட் வில் கோ ஃபார் டேட்டாபேஸ். ஓகே, இப்போ இங்க ஒரு டெம்பரரி இருக்கு. எல்லா மெசேஜஸ் இந்த கியூல இருந்து ப்ராசஸ் பண்ணிட்டு கன்சியூமர் எடுத்து ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது கெட் டெலீட்டட் ஆகும். இன்கேஸ் 12 ஹவர்ஸ்க்கு அந்த மெசேஜ் டெலிவர் ஆகல அப்படின்னா மட்டும்தான் இட் வில் கோ ஃபார் டெட் லெட்டர் கியூ. அதர்வைஸ் த மெசேஜ் வில் பாஸ் டு த appropriate tiers, application tier, database tier, everything it will come. ஆல்ரெடி நமக்கு தெரியும் டேட்டாபேஸ் ஒரு ஸ்டாண்ட் பை காப்பி வச்சிருக்கோம். அதுதான் இது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுதா? பாலகிருஷ்ணன் புரிஞ்சுதா? பாலகிருஷ்ணன் பாலா புரிஞ்சுதா? பாலா இருக்கீங்களா? கேக்குதா? ஆ, யாரு? அது சரி, ஜாயின் ஆக சொல்லுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சரி, மெசேஜ் பண்ணுங்க. என்ன ப்ராப்ளம்னு கேளுங்க. மெசேஜ் பண்ணுங்க. கால் போகலைன்னா இமீடியட்டா மெசேஜ் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே, இது புரிஞ்சுதா? ம். ஒண்ணும் இல்ல. எலாஸ்டிக் லோட் பேலன்ஸ் இருந்து வருது. வெப் டைரக்ட் கொஸ்டின் வருது, ரெக்வெஸ்ட் வருது, மெசேஜ் வருது. அது நேரா
ஃபர்ஸ்ட் போய் ஒரு ப்ராசஸிங் ஆர்டருக்கு வச்சுக்குது, ஆர்டர் பண்ணிக்குது அந்த மெசேஜஸை 1 2 3ன்னு. அது கியூல போகுது. ஏன்னா கியூக்கு போறதுக்கு நமக்கு ரெண்டு ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா, ரெண்டு டைப் இருக்கு இல்லையா, ஸ்டாண்டர்டா இல்லை எஃப்ஐ எஃப்1 எஃப்ஓ1 இருக்கும். அதில் ஏதேனும் போயிடும். இப்போ எஃப்1 எஃப்ஓனா அந்த ஆர்டரில் இருக்கும், நிற்கும். இப்போ அடுத்த லெவல் ப்ராசஸ் பண்ணுது. மெசேஜஸ் போய் ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ப்ராசஸ் ஆகலை அப்படின்னா 12 ஹவர்ஸ் ஆயும் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் இங்கே கியூ வந்துட்டு டெட் லெட்டர் கியூவில் போயிடும். நேராக டெட் லெட்டர் கியூக்கு போயிடும். 12 ஹவர்ஸ் ஆகுனா அது டெலிவரி ஆகாது. டெட் லெட்டர் ஆயிடுச்சு. டெட்னா என்ன ஆயிடுச்சு, அவ்வளோ செத்து போச்சு. அந்த மெசேஜை நம்ப முடியாது, மெசேஜ் போகாது. அது நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்களா, ஒரு 4 தடவை மெசேஜ் அனுப்பிச்சு பார்த்துருப்பீங்க, ஒன்றும் போகல. அவன் கால் பண்ணியே பேசிடலான்னு அனுப்போம். ஸோ அந்த மாதிரி அடுத்து ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னா அது அமேசான் டேட்டா பேஸ் போட்டு திரும்பி வந்து ரிப்ளை வரும். ஐ மீன் அந்த ரெஸ்பான்ஸ் வரும். ஓகே ஃபைன். ஸோ எஸ்கியூஸ் இதை கொஞ்சம் இதை ரீட் பண்ணுங்க. மெயிலில் திரும்பி திரும்பி டிராஃப்ட்ஸில் போகும். டிராஃப்ட்ஸில் போய் நிற்கும். நெட்வொர்க் இஷ்யூனால வந்து ஏதாவது ப்ராப்ளம்னால கூட கியூவில் போய் நிற்கும். ம் ம் ஓகே, இதை படிங்க. ம் So log polling it will be helpful for you to retrieve number of messages from your SQS queue. Okay. Now move on. Next decoupling with SNS. SNS னா சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ். இப்போ எஸ்கியூஎஸ் வந்து நம்ம எது கம்பேர் பண்ணோம், உங்களோட நார்மல் ஃபோன் மெசேஜஸ் கம்பேர் பண்ணோமா. இப்போ இது எதுக்குன்னா, இது வந்துட்டு உங்களோட யூடியூப் பார்த்துருக்கீங்களா, யூடியூப் பப்ளிஷ் அண்ட் சப்ஸ்கிரைபர், பப்ளிஷ் அண்ட் சப்ஸ்கிரைபர், அதான் பப் சப். ஓகே, இது வந்து எங்க பப்ளிஷர் அண்ட் சப்ஸ்கிரைபர் எங்க வருது, யூடியூப்ல வருமா. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்கல்ல, எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றான். இப்போ இங்க என்ன ஆகுது, அந்த பப்ளிஷர் அந்த போர்ட்டல்ல போய் அப்லோட் பண்ண உடனே அது எல்லாத்துக்கும் அந்த மெசேஜஸை புஷ் பண்ணுது. அங்க என்ன மெக்கானிசம் பார்த்தோம், புல் மெக்கானிசம் பார்த்தோம். கரெக்டா, கன்சியூமர் அவன் தான் போய் எடுத்து ப்ராசஸ் பண்றான். ஆனா இங்க ஆமா ஆமா அந்த டாபிக் உள்ள அந்த மெசேஜஸை போட்ட உடனே அந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் போய் சேர்ந்துருது, புஷ் பண்ணுது. So publisher is component that pushes a message to the topic. So publisher என்ன பண்ணுவான், இந்த மெசேஜஸ் டாபிக் புஷ் பண்ணுவான். Component that subscribe to a topic. So இந்த டாபிக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த மெசேஜஸ் போய் டெலிவர் ஆகும். So that is called publish push message. Now this is called here SNS. Okay, என்ன
சிம்பிள் நோட்டிபிகேஷன் சர்வீஸ். அதாவது யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. அங்க நீங்க விசிபிலிட்டி டைம், வெயிட் டைம் எல்லாம் பார்த்தோமா? கரெக்ட் தானா? ஆனா உங்களுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்கா இமெயில் எப்படி வந்துட்டு இருக்கு? நீங்க ஏதாவது ஒரு சைட் போயிருப்பீங்க, சப்ஸ்கிரைபோ இல்ல சப்மிட்டோ கொடுத்துருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க அந்த டாபிக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அவங்க அவங்க அனுப்புற மெசேஜஸ் எல்லாம் உங்களுக்கு திரும்பி வரும். வெதர் நீங்க லைக் பண்றீங்களோ இல்லையோ, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். ஐ திங்க் உங்க LinkedIn, Indeed இதெல்லாம் மெயில் வந்துட்டே இருக்கா? நீங்க ஒரே ஒரு தடவை போய் ஜாப் சர்ச் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட்டா? அப்ப என்ன ஆகும்? இது ரிலேட்டடான ஜாப் இவனுக்கு தேவை. அது வாட்டிக்கு புஷ் பண்ணிட்டே இருக்கும். So this uses a push mechanism. This uses a it supports encrypted topic using customer master key. ஸோ அந்த டாபிக்கும் வந்துட்டு டாபிக் நீங்க மெசேஜஸ் உள்ள போறது என்கிரிப்ட் ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸா எஸ்கியூஎஸ்லி பார்த்தால எல்லா மெசேஜஸும் என்கிரிப்ட் ஆயிருக்கு. இங்கேயும் என்கிரிப்ட் ஆயிருக்கும். இன்கேஸ் நீங்க அனுப்புற மெசேஜஸ் வந்து வித் ஹெல்ப் ஆஃப் என்கிரிப்ஷன் கீஸ் எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னா கஸ்டமர் மாஸ்டர் கீழ ஸ்டோர் ஆயிருக்கு. ஏன்னா இதெல்லாம் வெரி இன்டெப்த் ஸ்மால் மெசேஜஸ். இதுக்கு போய் நம்ம வந்து கேஎம்எஸ் யூஸ் பண்ணக்கூடாது. கேஎம்எஸ் இஸ் ஒன்லி ஃபார் வாட்? கேஎம்எஸ் ஞாபகம் இருக்குல்ல? கேஎம்எஸ்னா என்ன? கீ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். கீ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எதுக்கு? நம்ம அமேசான்ல இருக்கிற கீஸை ஸ்டோர் பண்றது. அமேசான் சர்வீசஸ்ல இருக்கிற கீஸை ஸ்டோர் பண்றது. இது வந்துட்டு இன்டெப்த். இப்போ டேட்டாபேஸோட கீ ஸ்டோர் பண்ணணும், நாம கிரியேட் பண்ண டேட்டாபேஸோட கீயை ஸ்டோர் பண்ணணும்னா நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஹைலி அவைலபிள், டியூரபிள், செக்யூர், ஃபுல்லி மேனேஜ் பப் அண்ட் சப் மெசேஜிங். பப் அண்ட் சப்னா பப்ளிஷ் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் இப்போ எதுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும்? இந்த பப்ளிஷர் கேன் ஏபிள் டு go for an SNS topic and it can able to support all the protocols. உங்களுக்கு இமெயில் வருதா? வெப்சைட்ஸ்லயும் நீங்க மெசேஜ் பார்க்க முடியும். வெப்சைட்ஸ்லயும் டாப்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன், அந்த மெசேஜ், இந்த மெசேஜ், டாப் மெசேஜஸ் இருக்கும். ஸோ இந்த எஸ்எம்எஸ் நீங்க எந்த ஆப் போனாலுமே, இப்போ இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ போனாலுமே மேல நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் நியூவா வந்திருக்குன்னு சொல்லி வந்திருக்கும். உங்களுக்கும் மெசேஜ் வந்திருக்கும். நீங்க ஒரே ஒரு தடவை ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. ஆனா அவன் உங்களுக்கு சும்மா இது புதுசு, அது புதுசு, அது இதுன்னு அனுப்பிச்சிட்டே இருப்பான். ஏன்னா நீங்க ஒரு தடவை உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க சப்ஸ்கிரைப் ஆயிட்டீங்கனாலே எல்லா அனுப்புற எல்லா மெசேஜும் உங்களுக்கு புஷ் ஆயிட்டே இருக்கும். கரெக்டா? அதான புஷ் மெக்கானிசம். இதான் நம்ம பார்த்தோம். புஷ் மெசேஜ் டு த டாபிக். இந்த டாபிக் உள்ள புஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டாபிக் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கானோ அவனுக்கு எல்லா மெசேஜஸும் வந்துட்டே தான் இருக்கும். அதை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. உங்களுக்கே இமெயில் வந்துட்டு தானே இருக்கு. அன்லெஸ் நீங்க போய் அன்சப்ஸ்கிரைப் கொடுக்குற வரையும் உங்களுக்கு எல்லா மெசேஜும் வந்துட்டு தான் இருக்கும். இந்த மெசேஜஸ் கேன் பி இமெயிலா இருக்கலாம், ஒரு HTTP சைட்ல போய் இருக்கலாம், இல்ல ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ் அதாவது SMS கூட இருக்கலாம், இல்ல SQSக்கும் போகலாம். இந்த SNS டாபிக் கனெக்ட் பண்ணி SQSக்கும் கனெக்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு கியூ வச்சு போகணும்னு பண்ணலாம். அடுத்தது லாம்டா ஃபங்க்ஷன். உள்ள இன்டர்னலா நான் ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும், இந்த டாபிக் மூலமா ட்ரிகர் பண்ணணும் இந்த மெசேஜஸ்னா கூட நம்ம அதையும் பண்ண முடியும். ஸோ இட் சப்போர்ட் ஆல் ப்ரோட்டோகால்ஸ். இது SNS. அதான் சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ். நீங்க எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க. SNS எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் போயிட்டே இருக்கும். நான் வாட் ஆர் த யூஸ் கேசஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? அப்ளிகேஷன் அண்ட் சிஸ்டம் அலர்ட்ஸ். அப்ளிகேஷன்ஸ் அண்ட் சிஸ்டம் அலர்ட்ஸ். மெயினா உங்களுக்கு அலர்ட் மெசேஜஸ். இல்ல இப்படி தப்பாயிருச்சு, தப்பானா இப்படி ஒரு மெசேஜ். இல்லை ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணிருப்பீங்கல்ல, ஆட்டோ ஸ்கேலிங்ல SNS வருமா?
ஒரு சர்வர் ஆட் பண்ண போறோம்னு ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரணும்ல யூசருக்கு. அந்த மெசேஜ் எப்படி வரும்? த்ரூ எஸ்என்எஸ் தான் வரும். நம்ம தான் அத கான்ஃபிகர் பண்ணணும். ஐ திங்க் நான் உங்களுக்கு அக்கவுண்ட்க்கு அன்னைக்கு கிரியேட் பண்ணி நீங்க இது போட்டீங்களா? எம்எஃப்ஏ போட்டீங்களா? எம்எஃப்ஏவும் பட்ஜெட்டும் போட்டீங்களா? அதே அவர் பட்ஜெட் போட்டிருந்தாரு. எம்எஃப்ஏ செட் பண்ணாம இருந்தாருன்னு நினைக்கிறேன். நீங்க செட் பண்ணிட்டீங்களா உங்க அக்கவுண்ட்ல? உங்களோட பர்சனல் அக்கவுண்ட், பர்சனல் அமேசான் அக்கவுண்ட்ல. ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரி அந்த அக்கவுண்ட்ட பிளாக் பண்ணி விட்டுருங்க. அந்த அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணாதீங்க. அந்த அக்கவுண்ட்ட வந்துட்டு டீஆக்டிவேட் பண்ணி விட்டுருங்க. அட பாவி! எப்போ? எல்லாரும் பண்றது தான். சீக்கிரமா அந்த அக்கவுண்ட்ட டீஆக்டிவேட் பண்ணிட்டு வேற புது இமெயில் ஐடி வச்சு வேற அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. அது நீங்க யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு மெயில் அனுப்புங்க. மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு தெரியல அப்டின்னா கூட மெயில் அனுப்புங்க. இல்லன்னா டேஷ்போர்ட்லயே பாருங்க. எத்தன நம்பர்ஸ் இருக்குன்னு. உங்களால லாகின் பண்ண முடியுதா? சரி ஓகே. நாம இது முடிச்சுட்டு லாஸ்ட்ல பார்க்கலாம். ஓகே. உங்க அக்கவுண்ட் லாகின் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ நீங்க மொபைல்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ம்ஹ்ஹ்ம். சரி ஓகே. அப்ப ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் புஷ் இமெயில் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜஸ். ஸோ எங்கெல்லாம் நமக்கு இமெயில் புஷ் பண்ணணுமோ, அதுக்கு நம்ம வந்து எஸ்என்எஸ் யூஸ் பண்ணலாம். டெக்ஸ்ட் மெசேஜஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அடுத்து புஷ் மெசேஜ் நான் சொன்னேன் இல்லையா? மொபைல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கா? சும்மா அது பண்ணானுங்க, இது பண்ணானுங்க, ஏதாவது ஒரு மெசேஜ் தட்டிக்கிட்டே இருப்பானுங்கல்ல. ம். ஆமா. அதுதான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கனாலே, நீங்க வந்து இதுக்கு அக்ரி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால அவன் என்ன போட்டாலும் அது உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம எஸ்என்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கன்சிடரேஷன் எங்கெல்லாம் கன்சிடர் பண்ணும். இது சிங்கிள் பப்ளிஷ்டு மெசேஜ். சிங்கிள் பப்ளிஷ்டு மெசேஜ். நோ ரீகால் ஆப்ஷன். நம்ம ப்ரீவியஸா எஸ்கியூஎஸ்ல பார்த்தோம் இல்லையா? ரீட்ரை பண்ணலாம். 12 மணி நேரம் வச்சிருக்கோம். அதுவரை ரீட்ரை பண்ணிட்டே இருக்கும். எவ்ரி 4 செகண்ட்ஸ் வந்து அங்க ரீட்ரை பண்ணும். மெசேஜ் டெலிவர் ஆகலைன்னா. ஆனா இங்க அப்படி இல்ல. ஒரே ஒரு தடவ பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்பி போய் அது ஃபெயில் ஆச்சா இல்லையான்லாம் அது பார்த்துட்டு இருக்காது. நீ இமெயில் ஐடி கரெக்ட்டா குடுத்தியா? ஃபோன் நம்பர் கரெக்ட்டா குடுத்தியா? அதுங்கிறது நம்மளோட கால் அது. நீ தப்பா குடுத்தீன்னா, அதுக்கு அது ஒண்ணும் பண்ணாது. நீங்க நெறைய பேரு உங்களுக்கு மெயில் வரலன்னு கூட சொல்லியிருப்பீங்க. அப்ப என்னன்னு போய் பார்த்தா, அவனுங்க மெயில் ஐடி தப்பா அடிச்சிருப்பானுங்க. கரெக்ட். அப்ப அது வந்து சிஸ்டத்தோட தப்பு கிடையாதுல்ல. இன்னைக்கு நெறைய இமெயில் மார்க்கெட்டிங் டூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல. மெயில் சிம்ப் அது இதெல்லாம் இருக்குல்ல. ஸ்டூடண்ட்ஸ் நமக்கே எல்லா மெயிலும் வந்துட்டு இருக்குல்ல சும்மா சும்மா. யார் அனுப்பிச்சுட்டு இருக்கா? அவனுங்க டூல் வச்சு அனுப்பிச்சுட்டு இருக்கானுங்க. அப்போ டூல்ல நம்மளோட இமெயில் ஐடி கரெக்ட்டா குடுக்காதது யார் தப்பு? அது நம்ம தப்பு. அது சிஸ்டத்துக்கு அந்த இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அப்ப அது எதுக்கு போய் அது ரீட்ரை பண்ணிட்டே இருக்கணும்? அது போய் எப்படி அத ஐடென்டிஃபை பண்ணும்? நீ இமெயில் ஐடி இதுவா? அதுவான்னு அது போய் சஜெஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. அதனால தான் இங்க என்ன சொல்லுது? எஸ்என்எஸ் கன்சிடரேஷன் ஒன்லி சிங்கிள் பப்ளிஷ்ட் மெசேஜ் அவ்வளோதான். ஒரே ஒரு தடவ மெசேஜ் போட்டீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிருவேன். நீ ஒழுக்கமா வந்துட்டு இமெயில் ஐடி குடுக்கல, இமெயில் நம்பர் குடுக்கலன்னா அது என் தப்பு கிடையாது. நான் அனுப்பிச்சாச்சு. அவ்வளோதான்ப்பா. ஸோ அதனால நோ ரீகால் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டர் அண்ட் டெலிவரி நாட் கேரண்டி. இப்ப சொன்னேன் இல்லையா? நீங்க இமெயில் ஐடி கரெக்ட்டா குடுக்காததுக்கு நான் டெலிவரி கேரண்டி பண்ண முடியாது. நீ ஒழுக்கமா குடுத்தீங்கன்னா டெலிவரி ஆகும். இல்ல அவன் சைடு ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூன்னா அது என் ப்ராப்ளமும் கிடையாது. நெக்ஸ்ட் ரீட்ரை பாலிசி ஃபார் ஈச் டெலிவரி புரோட்டோகால். ஸோ இந்த புரோட்டோகால் நம்ம செட் பண்ணணும். இன் கேஸ் இல்ல நம்ம நெட்வொர்க் இப்ப நம்மளோட நெட்வொர்க்னால தான் டெலிவரி ஆகல அப்படின்னா, அப்ப நீ ரீட்ரை பண்ணலாம்.
நம்ம நெட்வொர்க் கரெக்ட்டா இருக்குன்னா, நீங்க ஐ திங்க் உங்க மெசேஜஸே பார்த்திருப்பீங்க. சம்டைம்ஸ் போகும். ரீட்ரை ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ்ன்னு அதுவே சொல்லும். இல்ல அதுவே ரீட்ரையும் பண்ணும். ஐ திங்க் நீங்க WhatsApp பார்த்திருப்பீங்கல்ல? ஆ. WhatsAppல நீங்க ஒரு மெசேஜ் அடிக்கிறீங்க. அது போகாது. பிகாஸ் ஆஃப் யுவர் நெட்வொர்க் இஷ்யூ. கரெக்ட்டா? இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஆல்ரெடி டைப் பண்ணிட்டீங்க. அது வந்து இங்கேருந்து போல. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோனே நெட்வொர்க் வந்துரும். வந்தவுனே என்ன ஆகும்? இந்த மெசேஜ் போயிருமா? போகாதா? நெட்வொர்க் இஷ்யூனால தான் முன்னாடி போகல. ஓகே. அது மூவே ஆகல. பட் இப்ப நெட்வொர்க்கிங்க வந்து நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோனே ரெடி ஆயிரும் நெட்வொர்க்கு. இப்ப அந்த மெசேஜ் போயிருமா? போகாதா? அப்ப யாரு ரீட்ரை பண்றா? சிஸ்டமே ரீட்ரை பண்ணும். எங்க ஸ்டாப் பண்ணாங்களோ அந்த இடத்துல நமக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு அது போய் செக் பண்ணும். அப்போ ரீட்ரை பாலிசி ஃபார் ஈச் டெலிவரி புரோட்டோகால். இந்த டெலிவரி புரோட்டோகால்னா அதான் சொன்னேன் இல்லையா? அந்த நெட்வொர்க்ல நம்ம செட் பண்ணணும். நமக்கு அதாவது நம்ம சைடு ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா, நீ போய் ரீட்ரை பண்ணு. அவங்க சைடு ஏதாவது பிரச்சனைனா, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாரி நீ வந்து கரெக்ட்டான இமெயில் ஐடி குடுக்கலன்னா, அதனால நான் கேரண்டி பண்ண முடியாது. ஓகே. நெக்ஸ்ட் இங்க பார்க்கலாம். டீகப்ளிங் யூசிங் Amazon S3 அண்ட் SNS. இப்ப எல்லாம் என்ன நடக்கும்? ஓகே. நீங்களே கண்டுபிடிங்க என்னென்ன நடக்குதுன்னு. என்ன நடக்குது? இது வந்து என்னன்னா, ஒரு ஒரு இமேஜ் அப்லோட் பண்றோம். அந்த இமேஜ் வந்து நமக்கு என்ன ஆகணும்னா, ஒரு தம்ப்நெயில் இமேஜா மாறணும். ஓகே. ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணா 3 விதமா இருக்கு. என்னென்ன வேணும்னா, நமக்கு ஒரு தம்ப்நெயிலாவும் வேணும், மொபைல் சைஸுக்கும் வேணும், வெப்சைட் சைஸுக்கும் வேணும் அந்த இமேஜஸ். அப்ப நம்ம கன்வர்ஷன் போட்டிருப்போமா? கன்வர்ஷன் போடுவோமா? ஆ ஒரு 10 MB சைஸ்ல ஒரு ஹை குவாலிட்டி இமேஜ் நான் ஒரு வெப்சைட்ல போடப் போறேன். ஸோ அப்ப அந்த வெப்சைட்ட மொபைல் யூஸ் பண்ணவனும் பார்ப்பான், வெப்சைட் யூஸ் பண்ணவனும் பார்ப்பான், இல்ல டேப்லெட் யூஸ் பண்ணவனும் பார்ப்பான். அப்ப இந்த இமேஜ் எனக்கு இந்த 3 டிஃபரெண்ட் சைஸஸ்லயும் வரணுமா? கரெக்ட் தானே? அப்ப நான் இந்த 3 இமேஜ் சைஸாவது கன்வெர்ட் பண்ணணும்ல? அப்போ நமக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? ஐ மீன் அத எப்படி பண்ணலாம்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்களே இத பார்த்து புரிஞ்சு சொல்ல முடியுமான்னு பாருங்க. என்ன நடக்குதுன்னு. இதுல நம்ம எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். S3 யூஸ் பண்ணியிருக்கோம், SNS யூஸ் பண்ணியிருக்கோம், CloudFront யூஸ் பண்ணியிருக்கோம், ஆட்டோ ஸ்கேலிங் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோமா? சரி. நீங்களே கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ணுங்க. இது ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். எங்கேருந்து ஆரம்பிச்சு, எங்கேருந்து முடிச்சிருக்காங்க. லெஃப்ட் சைட்ல இருந்தே ஆரம்பிங்க. என்ன பண்ணா என்ன நடக்குது அங்க? ம். ம். ஆமா. ம். அட நீங்க இப்போ ஆ நீங்க ஒரு இமேஜ போட்டு ரீசைஸ் பண்ணுவீங்கல்ல? நீங்க கவர்ன்மென்ட் ஜாப் எல்லாம் அப்ளை பண்ணா உங்களுக்கு இமேஜ் ரீசைஸ் பண்ணி ஒரு பாஸ்போர்ட் சைஸா மாத்தணும்ல அது? அது என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு வெப்சைட் போறீங்க. கரெக்ட்டா? அந்த வெப்சைட் கிளவுட் ஃப்ரண்ட் மூலியமா தானே வச்சிருப்பாய்ங்க. நீங்க எங்கேருந்து வேணாலும் அந்த வெப்சைட்ட யூஸ் பண்ணலாம். ஸோ வெப்சைட் நீங்க மொபைல்ல உங்க இமேஜ அப்லோட் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்டு. அந்த இமேஜ் எங்க போகும்? ஒரு பக்கெட்டுக்கு போகும். கரெக்ட்டா? அது ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வேணும்ல? அப்போ சோர்ஸ் ஸ்டோரேஜ். அப்போ சோர்ஸ் ஸ்டோரேஜ்குள்ள போன உடனே எனக்கு நோட்டிஃபிகேஷன் போயிரணும். அப்படி ஒரு எஸ்எம்எஸ் நான் சென்ட் பண்ணி வச்சிருப்பேன். எஸ்என்எஸ் செட் பண்ணியிருக்கேன். அது என்னது? எஸ்என்எஸ் டாபிக் போகுது. என்ன டாபிக் இது? ஒரு இமேஜ் உள்ள வந்திருக்கு. நம்ம என்ன ப்ராசஸ் செட் பண்ணி வச்சிருக்கோம்? எல்லா சர்வர்லயும் நம்ம ஒரு ப்ராசஸ் செட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? இந்த இமேஜ் தம்ப்நெயிலா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த சர்வர். மொபைல் சைஸுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த சர்வர். வெப் சைஸுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த சர்வர். அப்போ எல்லாத்துக்கும் வேலை வந்துருச்சு. கரெக்ட்டா? அது இந்த எஸ்என்எஸ் டாபிக்ல நம்ம போட்டுறோம். எஸ்என்எஸ் டாபிக் என்ன பண்ணும்? எல்லாத்தையும் புஷ் பண்ணும். இவங்க எல்லாரும் இப்ப சப்ஸ்கிரைபர்ஸ். இப்ப எல்லாத்தையும் இவங்க புஷ் பண்ணா இவங்க ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கு தான் இந்த ஆக்ஷன். அதாவது எங்களோட மெசேஜஸ் எல்லாம் ஒன் பை ஒன் இமேஜஸ் வந்தது இல்லையா?
இந்த எல்லா இமேஜஸும் வர 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 சப்ஸ்கிரிப்ஷன்ல போட்டு, இப்போ 10 இமேஜ் ஒட்டுக்கா வருதுன்னா என்ன ஆகணும்? எல்லாத்தையும் சர்வர் ஒரே டைம்ல பண்ண முடியுமா? ப்ராசஸ் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணோம், நம்ம கியூ செட் பண்ணியிருக்கோம். இங்க தெரியுதா? கியூ செட் பண்ணியிருக்கோம். இந்த எஸ்என்எஸ் வந்து நேரா அந்த இமேஜஸ் எல்லாம் நேரா கியூக்கு போகுது. இப்ப கியூலேருந்து கன்சியூமர் சர்வர் இருக்கா இல்லையா? சர்வர் எடுத்து புல் மெக்கானிசம் எடுத்து ப்ராசஸ் பண்ணி முடிச்ச ஃபைல தூக்கி இன்னொரு டெஸ்டினேஷன் ஃபோல்டர்ல போடுறான். அந்த டெஸ்டினேஷன் ஃபோல்டர் தான் உங்களுக்கு மறுபடியும் யூசருக்கு போய் காமிக்கும். சரி, நீங்க அந்த இமேஜ் கன்வெர்ட் பண்ணியிருப்பீங்கல்ல? ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணுவீங்களா? உங்க இமேஜ உங்க இமேஜ் அப்லோட் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்டு. கரெக்ட்டா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அந்த சைஸ செலக்ட் பண்ணி சேஞ்ச் குடுப்பீங்க. கரெக்ட்டா? சைஸ் சேஞ்சஸ் குடுத்துட்டு சப்மிட் குடுத்தோனே என்ன ஆகும்? அது ப்ராசஸிங்ன்னு வரும். பார்த்துருப்பீங்களா? ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு அது என்ன ஆயிருக்கும்? இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சப்பறம் இது டெஸ்டினேஷன் பக்கெட்ல ஸ்டோர் ஆயிரும். டெஸ்டினேஷன் பக்கெட்ல ஸ்டோர் ஆனோனே உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். என்ன லிங்க் வரும்? டவுன்லோடுன்னு ஒரு லிங்க் வரும். கரெக்ட்டா? அந்த டவுன்லோடுன்னு கிளிக் பண்ணா உடனே இங்க S3ல ஸ்டோர் ஆயிருக்கு இந்த ஷார்ட் இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஓகே. இதுதான் இங்க எல்லாம் யூஸ் பண்ணியிருக்குது. என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்களே சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு. இந்த ப்ராசஸ்ல என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லுங்க. ஓகே. ம். எது வேணா சொல்லுங்க. ஓவராலா என்னென்ன இருக்கு? என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லுங்க அவ்வளவுதான். ம். அது தேவையில்ல. வெப் மொபைல்ல நம்ம செட் பண்றது. டூல்ஸ் எஸ் நான் சொல்றது AWS ரிசோர்ஸஸ் SQS, SNS யூஸ் பண்ணியிருக்கோம். வேற ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கோமா? ம். ஆ ஆட்டோ ஓகே. மொத்தம் எத்தன யூஸ் பண்ணியிருக்கோம்? 5 யூஸ் பண்ணியிருக்கோமா? ஓகே. ம். ஸோ எல்லா ரிசோர்ஸஸும் நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஆர்க்கிடெக்சர் ரெடி பண்ணிட்டோம். இதுதான் உங்களோட ஃபோட்டோ அப்லோடு, ரீசைஸ் எல்லாம் வருது இல்லையா? அது இதுதான். நீங்க அப்லோட் பண்ண ஃபைல் ஃபர்ஸ்ட்டு சோர்ஸ் பக்கெட்ல சேவ் ஆகும். எஸ் பக்கெட்ல சேவ் ஆகும். வண்டி கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச ஃபைல் டெஸ்டினேஷன் பக்கெட்ல சேவ் ஆகும். ஏதாவது ஒண்ணு வந்துச்சுனாலே இமிடியேட்டா அது லிங்கா மாறி இங்க டவுன்லோட்ன்னு போய் நிக்கும். இப்ப இந்த எஸ்என்எஸ்க்கும் எஸ்கேஎஸ்க்கும் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுல என்னன்னா இங்க ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் எங்க எஸ்என்எஸ்ல சாரி எஸ்கியூஎஸ்ல ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர். இங்க எஸ்என்எஸ்ல இட் இஸ் பப்ளிஷ் அண்ட் சப்ஸ்கிரைப். Here it is send and receive. இங்க டெலிவரி மெக்கானிசம் வந்து புஷ் மெக்கானிசம், இங்க புல் மெக்கானிசம். இது டிஸ்ட்ரிபியூஷன் மாடல் வந்து மெனி டு மெனி. உங்களுக்கு இமெயில் வந்து எல்லாத்துக்கும் தானே வருது. ஒருத்தருக்கு மட்டுமா வருது? இல்லையா? அதனால இது மெனி டு மெனி. இது வந்து ஒன் டு ஒன். இது வந்து எஸ்எம்எஸ். கரெக்ட்டா? எஸ்எம்எஸ் ஒருத்தருக்கு தானே அனுப்புவான். ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்குமா அனுப்புவான். பில்லு கட்டுங்கன்னு. எவன் கட்டலையோ அவனுக்கு மட்டும் தானே மெயில் அனுப்புவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க. இது ஒன் டு ஒன். மெசேஜ் பர்சிஸ்டன்ட். பர்சிஸ்டன்ட்னா என்ன? மெசேஜ் ரொம்ப நேரம் இருக்குமா? அப்போ நோ. ஏன்னா இங்க மெயில் டெலிவரி ஆகலைன்னா அவ்வளோதான். அது மெயில் போகாது. நீ தான் திருப்பி இன்க்ளூட் பண்ணி மறுபடியும் சென்ட் பண்ணணும். இங்க இது வெயிட் பண்ணும். ஏன்னா இங்க என்ன இருக்கு? நமக்கு விசிபிலிட்டி டைம் இருக்கு. வாட்? விசிபிலிட்டி டைம் இருக்கு. ஓகே. கேன் யூ ஜஸ்ட் ரீட் திஸ் ஒன்? ம். 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 ம்.
Event-driven computing and workflows also. Fine. Sending messages between cloud application on-premises with MQ. MQ வந்து எப்படி யூஸ் பண்றது? MQ என்ன பண்ண போகுது? ம்? MQ is nothing but a message broker service. Message broker service. இப்போ புரோக்கர்னா என்ன பண்ணுவாங்க? நார்மலி புரோக்கர் அப்ப வீடு நீங்க பார்க்கணும். நீங்க பார்க்கல. என்ன பண்ணுவாங்க? இல்ல நமக்கு புரோக்கர் தேவையா? வீடு பார்க்கறதுக்கு சும்மா வீடு பார்க்கறதுக்கு புரோக்கர் தேவையா? ம்? தேவைதானா? ஓகே. அது என்ன பண்ணும் ஆக்சுவலா? என்ன அவங்களுக்கு என்ன வேலை? சரி அவங்க தேவைன்னு சொல்றீங்க. அவங்கனால நமக்கு என்ன பெனிஃபிட்? ஆ இப்ப தேட முடியாதுன்னா நமக்கு என்ன தேட முடியாதுன்னா, அப்ப நம்ம என்ன பண்றோம் ஆக்சுவலா? நமக்கு என்ன ஆகுது அங்க? ஒர்க் கம்மியாகுதா? இல்ல டைம் சேவ் ஆகுதா? ம். இப்போ டைம் சேவ் ஆகுது. இப்ப ஏதாவது உள்ள பிரச்சனை. நான் ஒரு மெசேஜ் இங்கேருந்து அனுப்புறேன். இந்த ப்ரொடியூசர் அனுப்புறான். இங்கேருந்து கன்சியூமருக்கு போய் டெலிவரி ஆகணும். அப்போ இன் பிட்வீன்ல என்ன வேணா நடக்கலாம். நெட்வொர்க் இஷ்யூ இருக்கலாம், புரோட்டோகால் இஷ்யூ எத வேணா நடக்கலாம். அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம இந்த மெசேஜ் புரோக்கர் சர்வீஸ் ஒண்ணு யூஸ் பண்றோம். இட்ஸ் a மெசேஜ் புரோக்கர் சர்வீஸ் ஃபார் Apache Active MQ. It manages provisioning, setup, and maintenance of Active MQ message queue. Okay. It simplifies message migration to the cloud. முடிஞ்ச அளவுக்கு இதை ஈஸியா மைக்ரேட் பண்ணி அந்த பர்சனுக்கு டெலிவர் பண்ணும். இட் இஸ் compatible with ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ஏபிஐஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ். ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ஏபிஐஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ்னா யார் வேணா மெசேஜ் பண்ணலாம் இருக்கும் இல்லையா? அந்த இதுக்கும் இது சப்போர்ட் பண்ணும். ஏபிஐஸ்னா என்ன? ஃப்ரம் ஒன் அப்ளிகேஷன் டு அதர் அப்ளிகேஷன் உங்களோட கம்யூனிகேஷன். நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த மெசேஜஸ் நம்ம படிக்கிறது எல்லாமே ஒன்றும் இல்லை, கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன். கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் அதாவது நீங்க ஒருத்தருக்கு ஒரு வேலை சொல்றீங்கன்னா, அந்த வேலை சொல்ற அந்த கம்யூனிகேஷன் இது. ஒண்ணாவது வேலை சொல்ற இன்ஃபர்மேஷனாவும் இருக்கலாம். இல்ல அவங்கள வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு சொல்லி அவேர்னஸ் படுத்துறதுக்காகவும் இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். So in the messages, it will support all the open standard APIs and protocols. So it will support JMS, NMS, MQ2, STAR, எல்லா நெட்வொர்க்கும் சப்போர்ட் பண்ணும். இது ஒரு மெசேஜ் புரோக்கர் சர்வீஸ்னால இதுக்கு எது யூஸ் பண்ணோம்? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைம் சேவிங் பிட்வீன் த ப்ரொடியூசர் அண்ட் த கன்சியூமர். ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணா அது இமீடியட்டா போய் டெலிவரி ஆகணும். இல்ல அது வந்து சில பேருக்குலாம் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி அனுப்பிச்ச மெசேஜஸ் எல்லாம் வந்திருக்கும். லேட்டா வரும். கரெக்ட் தானே? அவன் 2 மணிக்கு அனுப்பிச்சிருப்பான். நமக்கு 3 மணிக்கு தான் வந்து சேர்ந்திருக்கும். இடையில என்னென்ன ஆச்சு? ஏன் ஆச்சு? எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் ஐ திங்க் நீங்க இப்போ கார்டோட இன்ஃபர்மேஷன் எனக்கு கூட அந்த டெபிட் கார்டு நம்ம டெபிட் பண்ற அமௌண்ட் வந்துட்டு இப்போ நிறைய டெபிட் பண்ணிட்டே இருக்கோம் லைன் பை லைன்னா அந்த மெசேஜஸ் இமீடியட்டா வராது. காலையில பண்ணதுக்கான மெசேஜ் சாயங்காலம் வரும். எஸ்பெஷலி இந்த HDFC காரங்க அப்படிதான் பண்ணிருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போ அப்ப என்ன ஆகுது? அவங்க ஏதோ ஒரு மெசேஜ் புரோக்கர் சர்வீஸ் இல்லாம இருக்கலாம். இந்த மெசேஜ் புரோக்கர் சர்வீஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈஸியா டெலிவரி பண்றதுக்கு இப்போ அதை இன்க்ளூட் பண்ணலைன்னா தேர் இஸ் அ நெட்வொர்க் டிலே இல்லை ப்ரோட்டோகால் டிலே அப்படின்னா அது கம்பல்சரி இட்ஸ் அஃபெக்ட் த கஸ்டமர்ஸ். இப்போ நீங்க வந்து கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்றீங்க, அந்த கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ண இன்ஃபர்மேஷனே வரல, இல்லை வேற எவனும் உங்க கார்டை யூஸ் பண்ணி ஸ்வைப் பண்றான், அந்த இன்ஃபர்மேஷனே வரல. அவன் காலையில ஸ்வைப் பண்ணிருக்கான், உங்களுக்கு சாயங்காலம் மெசேஜ் வருது. உங்களுக்கு கடுப்பாகவா ஆகாதா? இமீடியட்டா அலர்ட் வந்திருக்கணும், மெசேஜ் வந்திருக்கணும்ல. டிக்ளைன் மெசேஜ் இமீடியட்டா வரணும். யூஸ் பண்ணிருக்க மெசேஜ் இமீடியட்டா வரணும்.
கரெக்ட். ஸோ, இப்ப இது 2ம் வந்திருக்கணும். அமேசான் யூஸ் கேஸஸ். இந்த எம்கியூ வந்துட்டு இந்த மெசேஜ் புரோக்கர் சர்வீஸ்னால என்ன யூஸ்ன்னு பார்த்தோம். இப்ப இது எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும்னா, இது போத் ஹைபிரிட் கிளவுட் என்விரான்மென்ட் சப்போர்ட் பண்ணும். கிளவுடுனா கிளவுட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் பிரெமிசஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, ஆன் பிரெமிசஸ்லேருந்து ஒரு மெசேஜ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த மெசேஜ் வந்து ஆன் பிரெமிஸ் எம்கியூல இருந்து ரிசீவ் பண்ணி, கிளவுட்ல இருக்கிற எம்கியூக்கு பாஸ் பண்ணுது. அங்கிருந்து மறுபடியும் கிளவுட் பேஸ்ட் மெசேஞ்சர் கன்சியூமருக்கு டெலிவர் பண்றாங்க. So this message producer is on premises. Message producer is in on premises. The message consumer is cloud based. Okay. ஒரே செகண்ட். ஒரே செகண்ட். ஹலோ. குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். இல்ல சார். ஐடில தான் இருக்கு. ஆஃபீஸ்ல இல்ல இப்போ. இன்னைக்கு லீவு சார். ஆ. இபி பில்லா? அப்படியா? எங்களுக்கு ஆ. ஆ. இல்ல சார். லேண்ட்லைன் நம்பர் இருக்காது. இன்டர்னல் லேண்ட்லைன் நம்பர் தான் இருக்கும். ஐ திங்க் இப்போ ஒரு 10 மணிக்கு வந்துருவாங்க சார். 9 மணிக்கு 10 மணிக்கு. 9 மணிக்கு வந்து பாருங்க. அந்த சார் நான் 9 மணிக்கு வேணும் நீங்க 9 மணிக்கு மேல கூப்பிடுங்க. நானு யார் உள்ள இருக்காங்களோ அவங்க பார்த்து அனுப்ப சொல்றேன். 9:30 இல்ல 9:30க்கு கூப்பிடுங்க. 9:30க்கு வருவாங்க. ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே. ஸோ இது வந்து 2த்துக்குமே சப்போர்ட் பண்ணும். கிளவுடும் சப்போர்ட் பண்ணும். கன்சியூமரும் சப்போர்ட் பண்ணும். இப்போ எம்கியூ வர்சஸ் எஸ்என்எஸ், எஸ்கியூஎஸ் இதுக்கான இது பார்க்கலாம். இது ஃபார் அப்ளிகேஷன் மைக்ரேஷன். மெயின்லி அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் மைக்ரேஷன் பண்ணும்போது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். பிகாஸ் இந்த மெசேஜஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போகும். இதுல இட்ஸ் ஃபார் பார்ன் இன் த கிளவுட் அப்ளிகேஷன். எது எஸ்என்எஸ், எஸ்கியூஎஸ் இன்சைடு கிளவுட்லயே இருக்கு. இது ஃபார் மெயின்லி ஃபார் மைக்ரேஷன் ஆஃப் மெசேஜஸ். இங்க ப்ரோட்டோகால்ஸ் இட் வில் சப்போர்ட் ஆல் தீஸ் ப்ரோட்டோகால்ஸ். இங்க ப்ரோட்டோகால்னா ஹெச்டிடிபிஎஸ். ஏன்னா செக்யூர்டு கனெக்ஷன்ஸ் மட்டும்தான் மெயில் மட்டும்தான் அனுப்பும். எஸ்எம்எஸ் மட்டும்தான் அனுப்பும். இது அப்படி இல்லை. இது எல்லா ப்ரோட்டோகாலும் செட் பண்ணும். அதாவது நீங்க மைக்ரோசாஃப்ட் டு ஜிமெயில், ஜிமெயில் டு மைக்ரோசாஃப்ட் இது எல்லாமே நீங்க போர்ட் செட் பண்ணுவாங்கல்ல இந்த பேக் எண்ட்ல அது மாதிரி நம்ம செட் பண்ண முடியும். இது ஃபீச்சர்ஸ் ரிச். இது நியர்லி அன்லிமிட்டட் த்ரூபுட். த்ரூபுட்னா என்ன? பேண்ட்வித். மோர் நம்பர் ஆஃப் பேண்ட்வித். ஒரே மெசேஜ் ஒரு மில்லியன் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அப்ளை பண்ணும், சென்ட் பண்ணணும்னா நம்ம டெஃபினட்டா இந்த ஃபீச்சர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க பே பர் ஹவர் அண்ட் பே பர் ஜிபி. எவ்வளோ யூஸ் பண்ணீங்களோ, எவ்வளோ மெசேஜஸ் பர் ஹவர் யூஸ் பண்றீங்க அண்ட் எவ்வளோ ஜிபி ஆஃப் மெசேஜஸ் நீங்க யூஸ் பண்ணீங்க பேஸ்ட் ஆன் தட். ஹியர் வந்து எல்லாமே ரெக்வஸ்ட் தான். எத்தனை சப்ஸ்கிரைபருக்கு நீங்க சென்ட் பண்ணீங்க, இல்ல எத்தனை கன்சியூமருக்கு நீங்க சென்ட் பண்ணீங்க. அந்த ஒவ்வொரு ரெக்வஸ்ட் தான் பேமெண்ட். இது வந்து கேன் டூ பப் அண்ட் சப். பப் அண்ட் சப்னா பப்ளிஷ் அண்ட் சப்ஸ்கிரைப். இங்க வந்து cannot do pub and subscribe. இந்த எஸ்கியூஎஸ் பண்ண முடியாது. பட் எஸ்என்எஸ் கேன் டூ எஸ் பப் அண்ட் சப்ஸ்கிரைபர். ஸோ இந்த எம்கியூ வந்து சிமிலர் டு எஸ்என்எஸ் தான். பட் என்னன்னா இது கொஞ்சம் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணும். மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா ப்ரோட்டோகால் சப்போர்ட் பண்ணும். இது வெறும் ஹெச்டிடிபிஎஸ். அதாவது இது மெயில் அனுப்பும். அவ்வளவுதான். இது வந்து மெயில் கம்யூனிகேஷன் இந்த பேக் எண்ட் வந்துட்டு வித் எனி ப்ரோட்டோகால் இது சப்போர்ட் பண்ணும். ஓகே. ம். ம். எழுதிட்டு இருக்கீங்களா? ஆ, சரி. ம். ஓகே. இத ரீட் பண்ணுங்க.
ஓகே. Coming to the end of this section. ம். இனி 2 மாடியூல் இருக்கு. லாஸ்ட் மாடியூல் ஒண்ணும் பிரச்சனை 3 மாடியூல் இருக்கு. பட் லாஸ்ட் மாடியூல் வந்து வெறும் சர்டிஃபிகேஷன் தான். ஸோ 2 மாடியூல் மட்டும் தான் இருக்கு பெண்டிங். 13 அண்ட் 14. இல்ல, இல்ல. நம்ம ஏன்னா அது மறுபடியும் 50 பேஜ் இருக்கு. 50 ஸ்லைட் இருக்கு. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா சொல்லுங்க. இப்ப ஸ்டார்ட். ஆ? ஓ! சரி. ஓகே, ஓகே. இப்ப அப்ப இன்னைக்கு இதோட க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாடியூலோட க்ளோஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் ஆயுத பூஜை வேற இருக்கு. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். நம்ம எடுக்கிறோமா இல்லையான்னு. ஓகே. இன்கேஸ் நாளைக்கு ஆயுத பூஜைனால சாட்டர்டே பண்ண முடியாது. மேபி சண்டே பண்ணாலும் பண்ணலாம். ம். ஸோ நெக்ஸ்ட் வீக் 3rd வீக் நம்ம முடிச்சிடலாம் எல்லாத்தையும். Difference between tightly coupled and loosely coupled SQS works when it use and SNS works and describe MQ. Coming to the knowledge check, a company must perform an asynchronous processing and implement Amazon Simple Queue services. The company wants to ensure that the number of empty responses from polling requests are kept to minimized. ஸோ இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்டி ரெஸ்பான்சஸை மினிமைஸ் பண்ணணும். வாட் ஷுட் பி த சொல்யூஷன் டு என்ஷூர் எம்டி ரெஸ்பான்ஸ் ஆர் ரெடியூஸ்ட்? இது புரியுதா? கம்பெனி வாட்ச் நம்பர் ஆஃப் எம்டி ரெஸ்பான்சஸ் இருக்கக்கூடாதுன்னா அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? நான் ஆல்ரெடி சொன்னேன். ஷார்ட் போலிங் அண்ட் லாங் போலிங் சொன்னேன்னா அதுல எதுல வந்து எம்டி ரெஸ்பான்சஸ் வராது? லாங் போலிங். அவ்வளவுதான். அதுலயே கியூ இருக்கு. அவன் போலிங் பத்தி தான் மெயினா பேசிட்டு இருக்கா. அப்போ இங்க போலிங் சம்பந்தமா எது இருக்கு? லாங் போலிங் தான் இருக்கு. லாங் போலிங் தான் ஆன்சரும் கூட. ஷார்ட் போலிங்கை பத்தி அவன் போடவும் இல்லை. லாங் போலிங் தான் இருக்கு. அப்போ ஈஸி க்ளூ. உங்க எக்ஸாமும் இப்படிதான் இருக்கும். எஸ்என்எம் அமேசான் சொல்யூஷன் ஆர்கிடெக்டும் இந்த மாதிரி க்ளூ அந்த கொஷின்லயே இருக்கும். ஓகே. அதை நீங்க வந்துட்டு ஃபைன் பண்ணும். உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்தனா, ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் கொடுத்தனா, எக்ஸாம் கொஷின்ஸ் கொடுக்கல. ஓகே. கோர்ஸ் முடிஞ்ச உடனே எக்ஸாம் கொஷின்ஸ் இன்னொன்னு தரேன். நீங்க அந்த எக்ஸாம் கொஷின்ஸ் படிச்சு நேரா எக்ஸாம் எழுதுறீங்க. ஓகே. சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். ஃபைன். ஃபைன். வில் see you on நெக்ஸ்ட் வீக். நான் சொன்ன மாதிரி தான் ஆயுத பூஜை வருது. ஸோ சாட்டர்டே எடுக்கிறது டவுட்டு தான். சண்டே முடிஞ்சா நான் பார்க்குறேன். இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் முடிச்சிருவோம் எல்லாத்தையும். ஓகே. 2 மாடியூல் இருக்கு. இன்னும் 2 மாடியூல் தான் இருக்கு பெண்டிங். ஓகே. தேங்க்யூ. நான் அப்லோட் பண்ணிடுறேன். வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே. மெட்டீரியலா? சரி. நான் அதை மெயில் பண்றேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும். ஓகே. ஓகே. தேங்க்யூ.